இத்தல நீரை கனி அப்பும் மூடவள் பூரி கப்பியகாரி முகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேவும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொருதிரள் போய மத யானை மத்தளவ ஈரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீராத்து எரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணமதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணமணமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொழியர்கள் ஒன்று படித்த புகழியர்கள் கடல் போற்றி ஆறு இசை கல்வி தப்பில் அணிந்த வீரானடி போற்றி பாலி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி ஊழி வழி திருவாதவரல் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஆகிய வல்லல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஆகிய ஸ்ரீ சகஸ்ரலிங்கேஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் சிவ தர்மோத்தரத்தில் கடந்து கோபுரவியல் பகுதி 5 பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் கொட்டியுள்ளது. நான் எப்பொழுதும் பாடலை சிந்தித்து விட்டுதான் செல்வோம். அதன் அடிப்படையில் என்று கரும்பினை கட்டியை கந்த மாமலர் சுரும்பினை சூட சோதியுள் சோதியை அரும்பினில் பெரும் போது கொண்டாய் மலர் விரும்பும் ஈசனை நான் மறக்கிற்பனே விரும்பும் ஈசனை நான் மறக்கிற்பனே என்று அற்புதமாக பாடுகின்றார் நமது அப்பர் சுவாமி. அப்பர் சுவாமிகள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு திருக்கோயில்களிலும் சென்று அந்த உரைப்போடு பாடுகின்றார். தொண்டுதான் மட்டுமல்லாமல் பாடலையும் அவ்வளவு சிறப்பாக பாடியிருக்கார். சரி தொண்டு, கிரி தொண்டு, யோகம் எல்லாம் ஒரு சேர பெற்ற ஞானம் எல்லாத்திலும் சிறந்து விளங்கியவர் அப்பர் சுவாமி. ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கக்கூடிய அப்பர் சுவாமிகள் பாடுகின்றார். கரும்பினை கட்டியை கந்த மாமலர். எங்கள் சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னா, கரும்புல கட்டி எப்படி இனிமையாக இருக்கின்றதோ அது போன்று விளங்கக்கூடியவர் எங்கள் சிவபெருமான் அப்படின்னா. அதை இன்னொரு பாட்டில் கூட சொல்றாரு. கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குளர் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்தாலும் அரசினும் இனிய தன்னடி அடைந்தாருக்கு யாரு சிவனுடைய திருவடிய வணங்கி வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு சுவாமி எப்படி பாரா, கரும்புல கட்டி எப்படி இனிக்குமோ அது போல இனித்து அவர்களுக்கு இன்பத்தை தந்து கொண்டே இருப்பார். தனிமுடி அரசாளக்கூடிய எங்கள் சிவபெருமான் அவர் ஒருவனே முழுமுதற் பொருள் என்று அறிந்தவர்களுக்கு பனிமலர் குளர் பாவை நல்லாரினும், இந்த உலகத்துல யாரு பெண் அழகா இருக்காங்களோ அதை விட அழகானவர் எங்க சிவபெருமான் அப்படின்னாரு. எப்பேற்பட்ட அழகுடையவர்கள் கூட இந்த உலகத்துல எப்பேற்பட்ட அழகுடையவர்கள் கூட ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுவாங்க, முதுமையாக ஆகிவிடுவார்கள். ஆனா சிவபெருமான் ஆகமாட்டார். அவர் என்றும் 16. எப்பயுமே சிவபெருமானுக்கு வயசு 16, அந்த அம்மாவுக்கு வயசு 12. இவர் எப்பயுமே இளவர், அம்மாவும் எப்பயுமே கன்னி, சாமி எப்பயுமே சன்னியாசி. நமக்காக தான் திருமணம் முடிச்சு காட்டுறாரு. மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் எண்ணுவது எண்ணையடி உலகறிய தீவேலாது ஒளித்தனேல் உலகனைத்தும் கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலைங்கிடும்கான் சாளலோ அப்படின்னு கூட நமக்கு மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு. நமக்காக நெருப்பு சுத்தி வந்தான் சிவபெருமான். அம்பாள் கையை பிடிச்சு மலைமகள் ஒரு பாகம்
வைத்தடுமே மற்றொருத்தி சலமுகத்தால் ஆங்காரம். அது மலமகளை ஒரு பாகம் அந்த அழலாகிய நெருப்பை சிவபெருமான் சுற்றி வந்து நமக்கெல்லாம் திருமணம் முடித்து காண்பித்தார். எதுக்காக முடித்து காமிச்சார்னா, மனிதராக வாழ்பவர்கள் திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக சிவபெருமான் வாழ்ந்து காட்டி மறுநாள் பிச்சை பாத்திரம் ஏந்தி வருவார். எதுக்காக அப்படின்னா, நிலை தவறி நடந்தால் பிச்சையும் ஏந்த வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையும் சிவபெருமான் காட்டுவார். பிச்சாரன் வடிவம் வர்றாருல்ல, முதல்ல கல்யாண சுந்தரமூர்த்தி வடிவம், அடுத்து வந்து பிச்சாரன் வடிவம். திருமணத்துல கல்யாணம் முடித்து இப்படியெல்லாம் நல்லறம் நடத்த வேண்டும் என்று காட்டி, இரண்டாவது பாதை தவறாக நடப்பவர்களுக்கு பிச்சையும் ஏந்த வேண்டும் என்பதையும் சிவபெருமான் எடுத்துரைக்கின்றார். எல்லாமே சிவபெருமான் எழுதிய கணக்குப்படி தான் நடக்கும். நாம் நினைப்போம் அதை சாச்சிருவோம், இதை செஞ்சிருவோம், மலையை சாச்சிருவோம்னு நினைப்போம். ஒன்றும் முடியாது. சிவபெருமான் அருளாம எதையுமே நாம செய்ய முடியும். அப்படி இந்த பாட்டில் அருமையா சொல்ற, கரும்பினை கட்டியை கந்த மாமலர் சுரும்பினில் சூட சோதியில் சோதியை. சுருமனா வண்டு, கந்த மலர்னா மனமிக்க மலர், மனம் மிகுந்து இருக்கும். இப்ப மனம் மிகுந்த மலர்கள்ல எது போகும் அப்படின்னா, வண்டுகள் போய் அந்த தேனை உறிஞ்சுவதற்காக இந்த வண்டுகள், சுரும்பாகிய வண்டுகள் போய் செல்லும். அந்த மலர் யாருன்னா நாம தான். அந்த வண்டு யாருன்னா சிவபெருமான். யாரு பக்தி அதிகமா இருக்கோ, பக்தி அதிகமா இருக்கிற இடத்துல யார் வருவா? சிவபெருமான் வந்து ஆட்கொள்வதற்கு. இந்த உயிர் தன் மேல் பக்தி செலுத்துகின்றது, இது எல்லாத்தையும் உதறி விட்டு தன்னை விரும்புது. நாம எது மேல அதிக பற்று வச்சிருப்போம்னா, தாய் தந்தையார் மேல, உலக மக்கள் மேல, மனைவி மேல, பிள்ளைகள் மேல, சுற்றத்தார் மேல. அது அறிஞர் அழகா சொன்னார், உலக பசுபாச தொந்தம் அதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனைபால மலசல சுவாச செஞ்ச ரமதாலன் மதிநிலை கெடாமல் உந்தன் அருள் தாராய். சாமி, நான் இவங்க மேலாம் பற்று வச்சுக்கிட்டு என்னுடைய மதி கலங்கி போய் நான் திரியிறேன். நான் யாரு மேல அன்பு வைக்கணும்? உன் மேல அன்பு வைக்கணும். நிலையான பொருளாகி உன் மேல பற்று வைக்கிறத விட்டுட்டு, நான் சொந்த பந்தத்திலையும் எல்லாத்துலையும் பற்று வச்சுக்கிட்டு அதுல பாசம் வச்சா பரவாயில்ல, நான் பற்றே வச்சிருக்கேன், அவங்களே எனக்கு கதி என்று அவர்களே நம்பி நான் இன்னைக்கு நடுத்தருவுக்கு வந்துடுவேனே சாமி அப்படிங்க. அவர்களெல்லாம் நம்பிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கைவிட்டுருவாங்க. நம்மளை நம்பி வச்சிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க செய்த வினைக்கு தகுந்தவாறு வினை செஞ்சிருந்தா, புண்ணியம் நிறைய பண்ணியிருந்தா அவங்க நம்மளை வச்சு பார்த்துக்கிடுவாங்க. யாரு? பிள்ளைகள். புண்ணியம் பண்ணலை, கம்மியாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளை கைவிட்டுருவாங்க. அப்ப எதுக்குமே என்ன வேணும்? சிவபுண்ணியங்கள் வேணும், சிவபெருமானுடைய அருள் வேணும். அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. பாட்டை சொல்லும்போது சொல்றாரு, மதிநிலை கேடாமல் உந்தன் அருள் தாராய் சலமருகு போலை தும்பை அணிசே. நறுமணமிக்க மலர்களை எல்லாம் சூடியிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தனே அப்படின்னு இடத்துல எப்படி சொல்றாரு? தும்பை, சலம்னா நீர். ஒரு ஜலம் விட்டு ஒரு பூவை வச்சுட்டோம்னா சிவபெருமான் எண்ணில்லாத மகிழ்ச்சியே. சலமர் அருகுனா அருகம்புல், ஒரு புல்லை எடுத்து வச்சா போதும், சிவபெருமான் மகிழ்வு. ஒரு புல்லை வைக்கிறான், ஒரு இலையை வச்சு இறைவனை அழகுபடுத்தலாம். இப்படி எந்த விதமான சிறப்புகளும் செய்து கொண்டே இருக்கலாம் சிவபெருமான். அதெல்லாம் பார்த்து 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 உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன், உன்னை அறிவேறையே நினையும் அன்பிலேருக்கு நீ தாழ் கருவையோ சொன்னான். இந்த பிறவியை அவரை அழகுபடுத்துறதுக்கு தான் நான் இருக்கேன். டெய்லி சகசரிங்களை அதை பார்க்குறீங்களா? சரி, ஒரு அழகு பார்க்குறதுக்கு சுவாமி கூட்டி வச்சிருக்கேன். நைட்டு என்ன நினைக்கிறோமோ அதை இங்கே வந்து செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. நம்மளை சிங்காரிச்சு அழகு பார்த்த காலம்லாம் போதும். இனி வந்து யாரை அழகுபடுத்தணும்? சிவபெருமானை அழகுபடுத்தி பார்க்கணும். நீங்கள் வீட்டில் சிவலிங்கத்தை வச்சு சந்திர குங்குமம்லாம் வச்சு திருநீர் சாத்தி மாலை சாத்தி மலர்களை வச்சு அப்படியே அலங்காரம் 5 முகத்துக்கும் 5 மலர்களை வச்சு அம்பாள் தனியாக இருக்கிற மாதிரி பாவிச்சு அம்பாளுக்கு ஒரு மலர்கள் வைத்து அதுக்கு தீபதூபம் காட்டி அதுக்கு நெய்வேத்தியம் கொடுத்து இப்படியெல்லாம் சிறப்பு செய்யணும் சாமி. போதும். அடியார் ஆணி எல்லோரும் மகளை விடுமின் விளையாட்டை போதும், விளையாண்டதெல்லாம் போதும். இனி கரை சேரதை பார்க்கணும். தீச்சு எடுத்தாச்சா? தீச்சு எடுத்த அடியார்கள் என்ன செய்யறாங்க?
இன்னும் போய் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. விளையாடக்கூடாது. எல்லாத்தையும் மாற்றி இனிமேல் மேல்நிலைக்கு போக உண்டான வாய்ப்பை நாம தேடிக்கொள்ள. அது சொல்லும்போது சலமருகு பூளை தும்பை அணிசேயே, அதை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தனே அப்படிங்கிற சேயே மதிநிலை கேடாமல் உந்தன் அருள் தாராய் சலமருகு பூளை தும்பை அணிசேயே சரவணபவா முகுந்தன் மருகோனே பலகளை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே பலகளை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமா இந்த பாட்டு எழுதியிருப்பீங்கல்ல, திருப்பூர் 108 பாட்டில் இது எழுதுனீங்களா? இது முக்கியமான பாட்டு. பழனி திருப்பதி. ஓ, நீ அதான் எழுதிட்டீங்களா? நம்ம உலக மக்கள் மேல் மயங்கி தெரிந்து கொண்டிருக்கின்றோம். சுற்றத்தார்கள் மேல் அதையே மெய் என்று கருதுகின்றோம். இந்த உலக வாழ்வே வாழ்வு என்று மெய் என்று கருதுகின்றோம். இதையெல்லாம் விடுத்து நிலையான பொருளாகிய சிவபெருமான் மேல் பற்றுக்கொண்டு நாம் வழிபாடு செய்தால் இந்த பிறவியிலிருந்து நாம் நீக்கிக் கொள்ளலாம் என்று இந்த பாட்டை சொல்றாரு. சுரும்பினில் சூடர் சோதியுள் சோதியை, அந்த வண்டானது எப்படி மலர்களில் போய் அதுவும் அரும்பினில் மலர் கொண்டுனாரு. அரும்புடைய மலர் வெளியில மனத்தை விட அது உள்ள அடக்கி வச்சிருக்கும். இந்த வண்டு போய் முச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும், அந்த மலர்கள் வெளிப்பட்டு தோன்றும். சில பேருக்கு இயல்பாகவே பக்தி உள்ள பூத்துக்கிட்டு இருக்கும், வெளியில தெரியாம இருக்கும். சிவபெருமான் என்ன செய்வாரு, அந்த பக்தியை வெளிக்கொண்டு வருவார். 63 நியாயங்களும் பக்தி செலுத்தினாங்க, வெளியில தெரியாம பக்தி செலுத்தினாங்க, அந்தரங்க பக்தி செலுத்தினார்கள். அவர்களை சிவபெருமான் என்ன பண்ணாரு, எல்லாரும் அவருடைய அந்த அன்பை தெரியும்படி சிவபெருமான் செய்தார். நீங்க போய் யார்ட்டையும் நானு கோயிலுக்கு டெய்லி விளக்கு போடுறேன்னா பாருங்களேன், அது டெய்லி கோயிலுக்கு என்ன 1 லிட்டர் வாங்கி கொடுக்குறேன்னா பாருங்களேன், நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க கரெக்டா நடந்தா உங்களுடைய புகழை யார் தெரிவிப்பார், சிவபெருமானே தெரிவிப்பார். என்ன சார்? அதாவது நாம கரெக்டா இருந்தா, நம்ம வழிபாடு கரெக்டா செலுத்தினா நம்ம பக்தியை வெளியே காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இந்த பாட்டுல சொல்றாரு, சுரும்பினில் சுடர் சோதியில் சோதியில், சோதிக்கலாம் சோதி சிவபெருமான், பரஞ்சோதி சிவபெருமான், மற்ற ஜோதியிலும் ஜோதி சிவபெருமான், எல்லா ஜோதிக்கும் தலைமையான பரஞ்சோதி. கூடிய லயம் சதிவிளையாமை கொடியடை உமையவர்க்கான ஆடிய அழகா அருமறை பொருளை அங்கனாய் எங்குற்றாய் என்று தேடிய வானோர் சேர்திரு முல்லை வாயிலாய் திருப்புகள் விருப்பால் பாடி அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரேன்னரு சுந்தரம் சார். இப்படி சுரும்பினில் சுடர் சோதியில் சோதி அரும்பினில் பெரும் போது கொண்டாய் மலர் விரும்பும் ஈசனை நான் மறக்கிற்பனே. அந்த மலர்களை நம்மளுடைய அகத்தாமரையாக பாவித்து, அந்த வண்டை சிவபெருமானாக பாவித்து, யார் பக்தி செலுத்துகின்றார்களோ அவரை தேடி யார் வந்துடுவான், சிவபெருமானை வந்து விடுவார். மலர்களில் எப்படி அது மனத்தை வைத்து கொண்டு தேனை வைத்து கொண்டு இருக்கின்றதோ, அந்த வண்டுகள் போய் எப்படி மொய்த்து தேனை பருகின்றதோ, அதே போல சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, மலர் கொண்டு வணங்குகின்ற அந்த அடியார்களை விரும்பி யார் வருவார், சுவாமியே வருவார். அப்படி யார் பக்தி செலுத்தி சிவபெருமானை விரும்புகின்றார்களோ, விரும்பும் ஈசனை, அதனாலதான் இச்சா சக்தியை சிவபெருமான் நம்மகிட்ட கொடுத்துறாரு, மற்ற சக்தியை சுவாமி பார்த்துக்கிறார். இந்த உயிர்கள் என்ன விருப்பப்படுதோ, இந்த ஒரு சுதந்திரம் மட்டும் சிவபெருமான் கொடுத்துறாரு நமக்கு. என்ன சுதந்திரம் அப்படின்னா, என்ன வேணாலும் நினைச்சுக்கப்பா, என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அவரை மறக்காம இருந்தா நம்ம தப்பிச்சிருவோம். அவரை மறந்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல படு துன்பம் நம்ம அடையும். எந்நிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணியசீர் சங்கரந்தால் மறவாம இருக்கணும். அது ஒன்ன செஞ்சா போதும்,
திருவடி பிழையை மட்டும் அவன் சுவாமி மன்னிக்கவே மாட்டார். இவ்வளவு உபகாரம் செய்கின்ற இறைவனுடைய திருவடியை நாம் என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. சட்டம் நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடி பொட்டாத பாவி தொழும்பறை நாம் உருவரியோம் சிட்டாய சிட்டர்க்கே சென்றுதாய். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. அப்படி சுவாமி சொரும்பினில் சூடர் சோதியுள் சோதியை அரும்பினில் பெரும் போது கொண்டாய் மலர் விரும்பும் ஈசனை நான் மறக்கிற்பனே. சிவபெருமான் விரும்பினா அவர் எல்லாம் கொடுப்பாரு. நீங்க மத்ததை விரும்புனீங்களா அதையும் கொடுப்பாரு. வேற எதுவும் கேட்குறீங்களா அதையும் கொடுப்பாரு. நீ எது கேட்டாலும் கொடுப்பாரு. ஆனா மற்றது கேட்டா அதுக்கு பிறகு வரும். சார் நாம அப்படியா அங்க வண்டி அங்க இருக்குல்ல பாத்தீங்களா? அவங்க சொல்லலையா வீட்டுல கோயில உட்காந்துருப்பாங்க இல்லையா? அப்படியா? சரி, அங்க வண்டி இருந்துச்சுன்னா இங்கதான் சார். அப்ப விரும்பும் ஈசனை நான் மறக்கிற்பனே. அப்ப யார் சிவபெருமானை விரும்புகின்றார்களோ அவர்களை சிவபெருமான் வந்து என்ன செய்வாரு, ஆட்கொள்ளும். அப்படித்தானே? அந்த பக்தியை பார்த்துதான் சிவபெருமானை கைலாயத்துல இருந்து வந்து மாணிக்கவாசக பெருமானை வழியை வந்து ஆட்கொண்டார். சுந்தரம் சாமியில திருமணத்தை தடுத்து என்ன செஞ்சாரு, திருவெண்ணெய்நல்லூர்ல ஆட்கொண்டார். இப்படி யார் யாருக்கெல்லாம் பக்தி இருக்கோ அங்க சிவபெருமான் குருவாக வந்து அருள் செய்வார். மாணிக்கவாசகர் குருவா தான் வந்தாரு. இவர் நாதா நாதா என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர். பாதம் எய்தவும்னு குருநாதரை தேடி தேடி சென்றார். தேடி சென்று திறந்தடி ஏற்றினார். அவர் நாடி வந்து அவர் என்ன செஞ்சாரு, அவரை ஆட்கொண்டார். அதேபோல் நானும் தேடி தேடி சென்று இறைவனை வழிபாடு செய்தால் இறைவன் நம்மளை நாடி நாடி வந்து. அப்படி இந்த பாட்டுல பல விதமாக இந்த பாட்டுல சொல்ற. இந்த பாட்டு ரொம்ப அற்புதமா இருக்கும். காசனை கண்ணலை கதிர் மாமணி, இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப சார் சார் நீங்க என்ன ராகத்துல பாடுறீங்கன்னு தெரியல. இது வேற ராகமா இருக்கலாம். இது வேற ராகமா இருக்கு. காசனை கனலை கதிர் மாமணி தேசனி புகழார் சிலர் தென்னர்கள் மாசினை கழித்து ஆட்கொள்ள வல்லையும் ஈசனை நீ நான் மறக்கிற்பனே. அந்த பாட்டு சொல்றாரு. கரும்பினை கட்டியை கந்த மாவள சுரும்பினில் சூட சோதியுள் சோதியை அரும்பினில் பெரும் போது கொண்டாய் மலர் விரும்பும் ஈசனை நான் மறக்கிற்பனே. விரும்பும் ஈசனை நான் மறக்கிற்பனே. சிவபெருமான் நம்மள விரும்புறாரு. ஆனா நாம ஈஸியா மறந்துடுவோம் சிவபெருமான. அவர் நம்மளை மறக்கிறதே இல்லை, நம்மளை விட்டு பிரியறதும் இல்லை. ஏன்னா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க அதான் தாழ்வார். எப்படி நம்ம கூட இருக்காரு அது தெரிஞ்சிருந்தும் கூட நாம என்ன செய்யறோம், அவரை மறந்து நம்ம உலகத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம பேர பிள்ளைகளை பார்த்தா நம்ம சிவபெருமானை மறந்துடும். நம்ம பிள்ளைகளை பார்த்தா சிவபெருமானை மறந்துடும். உலக இன்பத்தை அனுபவிச்சா சிவபெருமானை மறந்துடும். ஆனா அந்த இன்பத்துக்குள்ள சிவபெருமானை நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருவேன். எந்த இன்பம் துவித்தாலும் பெருமானே இது உனது திருவருளால் அடியே அனுபவிக்கின்றேன் என்று விரும்பிட்டீங்கன்னா விரும்பும் அந்த நம்மளை விரும்பிடுவான். அது அப்படி நாம சுவாமி அந்த இன்பத்துல நம்ம விரும்பிட்டோம் அப்படின்னா நம்மளை விரும்பி சிவபெருமான் வந்துடுவான். விரும்பும் ஈசனை நான் மறக்கிறேன். நம்மளை விரும்புறான் சாமி. விரும்பும் ஈசனை நான் எப்படி மறப்பேன்? அவர் என்ன மறக்காம இருக்கும்போது நான் எப்படி அவரை மறப்பேன்? நான் மறக்கத்தான் முடியுமா அப்படின்னு அப்ப சுவாமி கேட்குறேன். இந்த பாட்டுல அருமையான பாட்டு. இந்த 10 பாட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அதை போய் எடுத்து பாருங்க. அடுத்து நம்ம புராணத்துக்குள்ள போயிடுவோம். சரி. சென்ற முறை நிறைய பார்த்தோம். ஒவ்வொரு உலகங்களையா பார்த்தோம். தேவலோகத்தெல்லாம் பார்த்தோம். அதுல ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் உலகத்தெல்லாம் பார்த்தோம். ருத்ரர்களை எல்லாம் பார்த்தோம். பாரத கண்டம் இந்திர தீவு முதலான 9 தீவாக பிரியும். 9 தீவினுள்ளும் குமரி தீவே சிறப்புடையது. குமரி தென்குமரி இருக்கு பாருங்க, கன்னியாகுமரி.
இந்த உலகத்திலே பாரத கண்டம் எத்தனை பிரிவாக பிரிக்குமோ 9 தீவாக பிரியுமா இதுல. அதுல ரொம்ப சிறப்புடையதுன்னா குமரி தீவு. குமரி தீவில் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன நினைக்கிறேன். அதாவது ஆரம்பத்துல கன்னியாகுமரிக்கு நாங்கள் எல்லாம் வயசுல எல்லாம் போனோம். அப்போ வந்து அடியனுக்கு 22 23 வயசு. அப்போதான் நான் வழிபாட்டுக்குள்ள வரேன். அப்போ நமக்கு குருநாதர் வந்து அப்படி சொல்லி கொடுத்தாங்க. இப்போ ரொம்ப இன்பமா இருந்தோம்னா பின்னாடி துன்பம் வரும், ரொம்ப ஆடக்கூடாது, நீ எவ்வளவுதான் நீ வயசு பையன் கூட பழகினாலும் நீ என்ன செய்யணும், ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப அவங்க ஆடுறாங்கன்னு ஆடக்கூடாதுன்னு சொல்லி தான் விட்டாங்க. நான் அதுபடியே போனோம். நாங்கள் எல்லாம் போனோம், வேன்ல போனோம் கன்னியாகுமரி. எல்லாரும் ஆட்டம் போடுறாங்க, பசங்க பூரா ஆட்டம் போடுறாங்க. நான் அடியே சொன்னேன், வேண்டாம்ப்பா, ரொம்ப இருந்தால் பின்னாடி துன்பம் வரும், கொஞ்ச நேரம் ஆடுறீங்களா உட்காருங்க அப்படின்னு கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. 12 பேர், மொத்தம் 25 பேர் போனோம். மற்ற எல்லாரும் உட்காந்துட்டோம். 12 பேர் மட்டும் ஆட்டம் தாங்க முடியல. சரி கன்னியாகுமரி போயாச்சு. போய் கடல்ல எல்லாம் குளிச்சோம். குளிச்சுட்டு நான் அடியில் ஒரு ஓரத்துல குளிச்சுட்டு ஓடி வந்தேன். இவங்க அங்கேயும் போய் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 12 பேரும் போய் ஆளாளுக்கு குச்சி மாதிரி முள்ளு குத்தி 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 இறக்கிடுச்சு அந்த 12 பேருக்கு மட்டும். அதுதான் இன்னைக்கு இந்த இடத்துல நீ கவனமா கேட்கணும். அந்த 12 பேர் ஆட்டம் போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க 12 பேருக்கு மட்டும் காலில் குத்திச்சு. துன்பம்னா துன்பம் படுதுன்னு எந்த அளவுக்கு ஆட்டம் போட்டாங்களோ அந்த 12 பேரையும் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் பண்ணோம். இல்லைங்களா, புரியுது உங்களுக்கு? அதுக்குதான் அடி நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தவங்க நம்மளை யாத்திரைக்கு கூட்டு போனா அவங்க சொல்றபடி நடக்கணும். நம்மளா தனியா எங்கேயும் போகக்கூடாது. அன்னைக்கு எல்லாம் போனீங்களா மலைக்கோட்டைக்கு, அப்படி போகக்கூடாது. நான் நீ என்கிட்ட கேட்காம நீங்க போகவே கூடாது. என்கிட்ட கேட்டீங்களா யாராவது? சரி நான் இந்த மாதிரி போயிட்டு வர மலைக்கோட்டைக்கு போறேன்னு யாராவது சொன்னீங்களா? இல்ல சொல்றேன் சார், தெரிஞ்சுக்கோங்க. இனிமே அப்படி ஏன்ட்டு இல்லை, நீங்க தர்மசிவா கூட போனா கூட அவர் அனுமதி இல்லாம நீங்க எங்கேயும் போக கூடாது. உங்களை அவர் தேடிக்கிட்டு இருப்பாரு. புரியுது உங்களுக்கு? ஏன் நம்ம அடுத்த யாத்திரை போட மாட்டோமா? அடுத்த பிள்ளை திருச்சியில யாத்திரை நிறைய இருக்கு. பொதுவாக சொல்றேன், என்ன ஒருத்தரை ஆளக்கணா அனுஷ்டானம் பண்றதையும் பார்க்க ஒருத்தரை ஆளக்கணா வேகமா அனுஷ்டானம் பண்ணிட்டு நீங்க கிளம்பிட்டீங்க போல தெரியுது. நீங்களும் எப்போ நீங்க அனுஷ்டானம் பண்ணதே எனக்கு தெரியாது. நீங்க நிறைய பேர் மல்லிகை சொல்ல அனுஷ்டானம் பண்ணதே தெரியாது. பின்னாடி பார்க்க ஒரு 4 பேர் இருந்தாங்க, யாரும் அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் எங்கன்னு கேட்டேன், எல்லாம் மலைக்கோட்டைக்கு போயிட்டாங்க. மலைக்கோட்டைக்கா? நான் எல்லாரும் கோபுர தரிசனம் தானே பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவதான் வேலுமணி சொல்லிட்டு அப்பதான் சொல்லியிருக்கேன். பார்த்தாரு, பார்த்துக்கோ கோபுர தரிசனம் பண்ணிக்கோ, அடுத்த யாத்திரை நம்ம போட்டோம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் மெனக்கிட்டு ஆட்டோ பிடிச்சி கூட்டு போயிருக்காரு எல்லாத்தையும். அப்படிலாம் செய்யக்கூடாது. யாரு பொதுவானது கருத்து தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆச்சுன்னா யாரை சொல்லுவாங்க? கூட்டு பண்ணால தானே சொல்லுவாங்க. அதனால எப்பயுமே நமக்கு கண்டிப்பா அந்த இப்போ ஒரு இடத்துக்கு விரும்புங்கன்னா அடுத்த அந்த யாத்திரை நம்ம அங்கே போட்டு போகத்தான் செய்யும். இந்த வேணி சொல்ல எது சொன்னாலும் டக்கு டக்குன்னு கேட்கலாம். அவங்க எங்கேயுமே மீறி போனதே கிடையாது இது வரைக்கும். சொல்றோம் ஒரு மறுபேச்சு பேச மாட்டாங்க. அதுக்கு சொன்னபடி அவங்க நடந்துக்குவாங்க. நம்ம அதை விட்டு எங்கேயுமே போனதே கிடையாது சார். இத்தனை யாத்திரைல அவங்க தனியாக எங்கேயுமே போனது கிடையாது. நம்ம கூடயே தான் இருப்பாங்க. அப்படி யாரும் நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. அதே மாதிரி அங்கே கூப்பிட்டாங்கல்ல ஆரூர்ல அடின்னு போன்மை கூப்பிட்டேன்ல, அவங்க ஒரு ஆள் நான் இருந்துட்டு வரவே மாட்டேன்னு சொல்றாங்கல்ல, நான் அடின்னு போன்னு சொல்றேன். நீங்க வாங்கினா என்ன செஞ்சிருக்கணும், வந்திருக்கணும். அப்ப நீங்களும் இருக்க போய் தான் அவங்க கூட கொஞ்சம் இருக்காங்க. புரியுதா சார் உங்களுக்கு? நீங்க வந்திருந்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டாங்க, சரி நம்ம காலத்துல போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருப்பாங்க. நீங்க எல்லாம் இருக்க போய் அவங்க ரொம்ப சாதகமா போச்சு. அதனால 7:30 மணி வரைக்கும் இங்க வர்றவங்க 2 மணில இருந்து உட்காந்துருக்காங்க. மற்ற எல்லா பேரும் ரொம்ப எல்லாரையும் நான் வசம் வாங்கிட்டு உட்காந்துட்டே இருக்கேன். இந்த இப்போ வந்து ஒரு ஆள் நான் போன் போட்டுட்டு இருக்கேன் சார், போன் போட்டுட்டு இருக்கேன்னு ஒரு ஆளுக்கா சமாளிச்சுட்டு இருக்கேன். இவங்களும் 2:30 3 மணிக்குல இருந்து உட்காந்துருக்காங்க. பொதுவாக சொல்றேன், அதாவது எப்பயுமே அடியே ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா அதுபடிதான். ஒரு யாத்திரை கூட்டு போனோம்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் கேட்கணும். மற்றவங்க சொல்றதுன்னா கேட்கக்கூடாது. புரியுது அவங்களுக்கு? இப்ப சரவண சொன்னா எடுத்துக்கோங்க. உண்மையிலேயே தங்கமா சொன்ன இப்ப நான் உள்ள இருக்கவா உங்க கூட வரவான்னாரு, என் கூட வாங்கன்னா வந்துட்டாரு, குடும்பத்தோட வந்துட்டாரு. அது சிறப்பு. ஏன்னா கூட்டு போறவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்கணும். அதுதான் சிறப்பு. பார்க்கல ஏற்கனவே இது பண்ணி நம்ம பார்க்கலையா, சாமி பார்க்கதான் சரி. 108 சிவலிங்கத்தின் அழகா பார்த்துட்டு வர வேண்டியதானே. சாமி இன்னைக்கு வந்து தேர்ல வந்துட்டாரு. தேர்ல பார்த்தாச்சுன்னா வந்துட வேண்டியதானே. நம்ம போன காலையில பார்த்தோம், அதனால நம்ம திறந்துருந்துச்சு. இந்த வட்டம் சுவாமி தேர்ல இருக்காரு, பார்த்துட்டு வரப்போறோம், அவ்வளவுதான். ஒரு 5 கோயில் பிளான் பண்ணி வச்சிருந்தேன், பார்க்க முடியாம. சரி இருக்கட்டும், சாமி திருவள்ளுவர் அடுத்த வட்டம். அதனால யாருமே யாத்திரை கூட்டு போனா அந்த யாத்திரை கூட்டு போறவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் என்ன செய்யணும், கேட்டு நடக்க வேண்டும். நாம தனியா எங்கேயும் போகக்கூடாது. ஒண்ணு கிட்ட ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம்? எதுவுமே பண்ண முடியாது. சரி, அப்படி இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சு இந்த யாத்திரை வந்ததுனால சொல்றேன். ஏன்னா
அப்படி சொல்றதை கேட்காம ஆடுனவங்க எல்லாம் என்னாச்சு, 12 பேரும் காலு குத்தி உள்ள ரொம்ப துன்பப்பட்டாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. அதனால சொல்றேன், இனிமேல் எந்த யாத்திரைக்கு போனாலும், அடியன் கூட இல்லை, யாரு கூட யாத்திரைக்கு போனாலும், இப்போ நீங்களே ஒரு 10 பேர் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஒரு 10 பேர் போறீங்க, 10 பேர் ஒன்று போல போய்கிட்டு இருக்கையில நீங்க பக்கத்துல ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லி 2 பேர் நகண்டு நீங்க அங்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை அவங்க என்ன நினைப்பாங்க? அந்த 10 பேர்ல 8 பேர் என்ன நினைப்பாங்க? பாரு, நம்மளை நம்பி வந்துட்டு அவ தனியா போயிட்டா பாரு அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா பொதுவான கருத்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடியார்ல நம்ம வந்து நம்ம கூட்டு வரவங்களை நம்பி நம்மளை கூட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம நல்லபடியா நடக்கணும், கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நம்ம இருக்கணும். சரியா? நம்ம இப்ப இந்த வட்டம் இல்லைன்னா அடுத்த வட்டம் பார்க்க போறோம். மலைக்கோட்டை அந்த பக்கம் அடுத்த பக்கம் நிறைய நமக்கு யாத்திரை இருக்கு. திருச்சி 90 கோயில பார்க்காம விட போறது கிடையாது. கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா போத்தான் போறோம். மலைக்கோட்டைக்கே நமக்கு மதியம் வரைக்கும் வேணும். உச்சி பிள்ளையார்லாம் பார்க்கல, இது மட்டும் தானே பார்த்துட்டு இருந்தீங்க. உச்சி பிள்ளையார் பார்க்கணும்ல, நீங்க அதுக்கே 1/2 நாள் வேணும். நீங்க மலைக்கோட்டையில நீங்க அவசர அவசரமா சாமி விட்டு வந்துருக்கீங்க, அங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சாரமா முனிவர் பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த முனிவர் வியாழக்கிழமை மட்டும்தான் பேசுவாங்க. வியாழக்கிழமை போனா அந்த முனிவர்கிட்ட பேசலாம் நம்ம. அது எப்படின்னா அவங்க பேசவே மாட்டாங்க. வியாழக்கிழமை ஒரு நாள் தான் பேசுவாங்க. நாங்கள் போயிருக்கிற அன்னைக்கு, நாங்கள் மலைக்கோட்டைக்கு போகிற அன்னைக்கு வியாழக்கிழமை அமாவாசை லீவுக்காக போனோம். வேகமாக அந்த முனிவர் எங்கள் எல்லாரும் உட்கார வச்சு அழகாக பேசுனாங்க சாமியை பற்றி. இன்னொன்று தினசரி வில்வ மரத்தில் ஏறுவாங்க. வில்வ மரத்தில் ஏறி வில்வம் பறித்து சுவாமிக்கு கொடுக்காம விட மாட்டாங்க. அவன் பேர் சாரமா முனிவர் பேர். தினசரி நீங்கள் வில்வ மரத்தில் ஏறிடுவாங்க. நீங்கள் கொக்கி வச்சு பறிக்கிறதுக்கே நம்ம என்ன செய்வோம், வாரத்துக்கு ஒரு நாள் பறிக்கலாம்னு நினைக்கிறோம் சார் அப்படின்னு. அவர் தினசரி மரத்து மேலே ஏறிடுவாங்க அந்த முனிவர். ஆமாம், மலை மேலே இருக்காங்க. அது தனியாக ஒரு ரூமே இருக்கும் அவங்களுக்கு. அந்த முனிவருக்கு வெளியில வரவே மாட்டாங்க, வெளியிலே வர மாட்டாங்க. ஆமா, அதுக்கு மேலே ஏறணும். அதுக்கு மேலே ஒரு 100 படி இருக்கும். உச்சி பிள்ளையார் வந்து ஒரு 100 படி இருக்கும் அதுக்கு மேலே. சரி, இப்படி வாங்க சார். இந்த குமரித்துறை அது மாதிரி எங்க நீங்க போய் குளிச்சாலும், காவிரி கங்கை ஆடிலன், காவிரி ஆடிலன், கொங்கு தன் குமரித்துறை ஆடிலன், ஓங்குமா கடல் ஓத நீர் ஆடிலன். எத்தனை கடலை, 3 கடலும் சேர இடத்துல போய் குளிச்சாலும் சரி, குமரியில போய் ஆடினாலும் சரி, கங்கையில குளிச்சாலும் சரி, காவிரியில குளிச்சாலும் சரி, எங்கும் ஈசன் எனாதவருக்கு இல்லை. சிவபெருமான் மேல அன்பு இல்லாம நீங்க எங்க போய் குளிச்சாலும் பயனை அது தராது. சிவபெருமான் அன்பு கொண்டு என்ன செய்யணும், கங்கையிலையோ காவிரிலையோ குளிக்கும் போது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த நேரத்தில் நீங்க சிவபெருமான மரத்தை என்ன செய்வீங்க, ஒரே நீராடிக்கிட்டே இருப்பீங்க ஆற்றுலையும் குளத்துலையும். அதாவது அது வந்து அந்த ஆறை எப்படி நினைக்கும், சிவமா நினைக்கணும், தண்ணீரை அம்பாலாம் நினைக்கணும், அந்த சிவத்துக்குள்ள நீங்க மூழ்குவதாக நினைக்கணும். புரியுதா உங்களுக்கு? அந்த பாட்டில் சொல்றாருங்கள, பைங்குவளை கார்மலராள் செங்கமல பைம்போதாள் அங்கம் கூறு இனத்தாள் பின்னும் மரவத்தாள் தங்கன் மலங்கழுவு பார்வந்து சார்தலினாள் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த. அந்த குளம் எப்படி இருக்கான்? எங்கோனும் எம் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பும் கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவை. அந்த சிவத்துல போய் அப்படி பாய்ஞ்சு உள்ள மூழ்கணுமா, சிவத்துக்குள்ள மூழ்கணுமா. அது எப்படி இருக்குமா? எம் பிராட்டியும் எம் கோனும் போன்று இசைந்த அந்த சிவசக்தியுடைய குளத்துல நாம போய் உள்ள நீராட வேண்டும். அதை சிவமும் சக்தியாக பாவிக்க வேண்டும். குளத்தை சிவமாகவும் தண்ணீரை சக்தியாகவும் பாவித்து அந்த சிவத்துக்குள் நாம் மூழ்க வேண்டும். அப்படிதான் எல்லாத்தையும் நினைக்கணும். காலையில குளிக்கும் போது அந்த தண்ணியே சிவசக்தியா பார்க்கணும், ஆற சிவசக்தியா பார்க்கணும், குளத்தை சிவசக்தியா பார்க்கணும். புரிஞ்சுச்சா? அதை நம்ம மறந்துடக்கூடாது. எப்பயுமே தண்ணீரை பார்த்தாச்சுன்னா நம்ம சாமியை. அப்படி குமரித்துறை சிறப்புடையது. குமரித்தீவில் பூச்சியா இருக்கின்ற பிராமணரும் அவர் அல்லாத மற்றவர்களும் சிறப்பாக இருப்பார்கள். அதுவல்லாமல் அத்தீவில் வேதங்களின் காரியமான யாகாதிகளும் பொருந்துவார்கள். யாகாதினா வேள்வி ஹோமம் செய்கின்றவர்கள் யாகாதிகள் பேர். அவர்கள் எல்லாம் இருப்பாங்க எங்க குமரித்துறை. அது மட்டும் அல்லாமல் இன்னும் உள்ள மற்றவற்றையும் சொல்லுவோம் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்றாரு. யார்கிட்ட? அகத்தியர்கிட்ட சொல்றாரு.
வேற யாரு இருப்பா அப்படின்னா அந்தனரும் ஒருவருக்கொருவர் தாழ்ச்சியான அரசரும் வைசியரும் சூத்திரரும் என்க. அல்லாதவர் என்பதும் அனுவோமர், பிரதிலோமர், பிராத்தியர், அந்தராளர் என்பவரும் இதில் உண்டு. இப்படி 4 வேதங்களும் மந்திர முதலிய முதலிய 4 வேதங்களும், மந்திரம் முதலிய 6 அங்கமும், மனு முதலிய 18 தர்ம சாஸ்திரங்களும். இப்ப 4 வேதங்கள்ங்கிறது யசுர், சாமம், அதர்வனம் வேதங்கள். மந்திரங்கள் என்பது 81 பதமந்திரங்கள். ஓம் வ்யோம் வியாபினி வ்யோம ரூபாய சர்வ வியாபினி சிவாய அனந்தாய அநாதாய அநாச்சிரதாய துருவாய சாக்பதாய யோகவீத சம்ஸ்கிருதாய நித்திய யோகினே தியானகராய ஓம் நமச்சிவாய சர்வ பிரவே சிவாய ஈசானமூர்த்தியே தத்புருஷ பக்தாய அகோர இருதாய வாமதேவ குக்கியாய சத்யோஜாத மூர்த்தையே ஓம் நமோ நம குக்கியாய குக்கியாய கோப்திரே அனிதனாய சர்வ யோகாதிகிருதாய சர்வ வித்யாதிபாய ஜோதி ரூபாய பரமேஸ்வரபராய அசேதன அசேதன வியோவின் யோவின் வியாவின் வியாவின் அருவின் அருவின் பிரதம பிரதம தேஜஸ் தேஜ ஜோதி ஜோதி அருப அனக்னி அபஸ்ம அநாதே நானா நானா தூது தூது ஓம் பூ ஓம் புவ ஓம் சுவ அனிதன நிதன நிதனோத்பவ சிவ சர்வ பரமாத்மன் மகேஸ்வர சத்பாவேஸ்வர மகாதேவ மகாதேஜ யோகாதிபதியே முஞ்ச முஞ்ச சர்வ சர்வ பவ பவ பவோத்பவ சர்வபூத சூகப்பிரத சர்வ சாநித்தியகர பிரகம விஷ்ணு ருத்ரபர அனச்சித அனச்சித அசம்சுத அசம்சுத பூர்வசித பூர்வசித சாஜி சாஜி துரு துரு பதங்க பதங்க பிங்க பிங்க ஞான ஞான சப்த சப்த சூத்ம சூத்ம சிவ சர்வ சர்வத ஓம் நமோ நம ஓம் சிவாய நமோ நம ஓம் என்கின்ற பதமந்திரங்களாகவும் 6 அங்கங்கள் என்பது சிப்ஸு 6 அங்கங்கள் சிற்று என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் முறைமை. கற்பம் என்பது வேள்வி சடங்குகள் செய்யும் முறைமை. அடுத்து வியாக்கரணம் என்பது அந்த வேத மொழியால் இருக்கக்கூடிய இலக்கணங்கள். அடுத்து நிறுத்தம், சொல் கருத்து மிக்க மூலப்பொருட்கள். அடுத்து சந்தோபிசித்தம் என்பது வேத மந்திர யாப்பு, அந்த இலக்கணத்துக்கு யாப்பு வைப்பாங்க. அது 6 அங்கத்துல ஒன்று. அடுத்து ஜோதிடம், வேள்வி மற்றும் சடங்குகள்லாம் செய்யறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேரம் கணக்கில் எடுக்கக்கூடிய வான சாஸ்திரங்கள், இதெல்லாம் ஜோதிடத்துல வரும். இப்போ ஒரு கல்யாணம் முடிக்கிறீங்க, நீ என்ன செய்வீங்க? உடனே ஜோசியத்தை எடுத்துட்டு போய் பார்ப்பீங்களா? ஜோதிடம்னா சிவபெருமானே அருளப்பட்டது, மறந்துடக்கூடாது. ஜோதிடத்துல சொன்னதெல்லாம் நடக்கும். நடக்குதா? அது யார் எழுதி வச்சது? சாமி எழுதி வச்சது. எல்லாமே சாமி சொன்னதுதான். இவங்க மனிதர்களால எதையுமே செய்ய முடியாது. எல்லாமே சிவபெருமான் வகுத்து வச்சதுதான் இவங்களாட்டி எடுத்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப பயிற்சி எடுத்தவங்க இறப்ப கொண்டு தெரிவிச்சிருவாங்க. சில பேர் சொல்ல மாட்டாங்க. ராஜபுரத்துல ஒருத்தர் அப்படித்தான், தியேட்டர் சாந்தி தியேட்டர் பக்கத்துல ஒருத்தர், நான் அடின்னு அந்த நேரத்துல போயிருந்தேன். அவர் இதை பார்த்தாரு, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாரு. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மறுநாள் பார்த்தா அவர் இறந்து போயிட்டார். நான் மறுநாள் அங்கே போயிருக்கேன். அப்படின்னு போனோன்னா, அவங்க வரலையா அப்படின்னதும், எனக்கு நேரத்தையும் எனக்கு தெரியும், நான் சொல்லி அனுப்பிச்சி விட்டேன், போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன். ஏன்னா இறப்பு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் போயிட்டு நாளைக்கு. ஆனா அதுபடியே அவங்க சொந்தக்காரங்க சொன்னாங்களாம், அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அவங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்து பாக்குறவங்க இறப்பு சொல்லிடுவாங்க. சரி, அப்படி இந்த வேதங்களுடைய சாரங்கள் அனைத்தும் சொல்லக்கூடியது இந்த 6 அங்கங்கள். அதை சொல்லும்போது ஞானசம்பந்தரும் அழகா சொல்ற, ஒரு வாயினை மானாங்காரத்து, அதுல சொல்லுவாரு, அமைத்து 6 அங்க முதல் எழுத்து ஓதி வரன்முறை பயின்றழு வாந்தனை வளர்க்கும் பிரமபுரம் பேணினை 60 முரளும் வேணுபுரம் விரும்பினை இகழி அமைந்துனர் புகழி அமர்ந்தனை. எப்படி சொல்றாரு பாருங்க, அமைத்து 6 அங்க முதல் எழுத்து ஓதி. ஞானசம்பந்தர் பெருமான் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாடியிருக்காரு. மாலை மாற்று பதியம் பாடியிருக்காரு, திரு எழுக்குற்றிகை பாடியிருக்காரு, எத்தனையோ யாப்புலெல்லாம் ஞானசம்பந்தர் பெருமான் பாடியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த யாழுக்கே அமையாத யாழ் இசையமைக்கிற அந்த பாட்டு மாதர் மடப்பிடியும் பாடலை பாடியிருக்காரு. இப்படி யாருமே செய்யாத செயலெல்லாம் ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு தனிச்சிறப்பு. அதனால தான் ஞானசம்பந்த பெருமானை சொல்லும் போது அருணைநாத பெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? ஞானசம்பந்த பெருமானுக்கு மட்டும் சொல்லியிருக்காரு, மற்ற யாருக்கும் சொன்னாரா அப்படின்னு தெரியல. ஆனா திருப்புவல்ல அருணைநாத பெருமான் சொல்றாரு, புமியதனில் பிரபுவான அப்படின்னாரு. ஒரு அடைமொழி கொடுத்தார் ஞானசம்பந்த பெருமானுக்கு.
ஞானசம்பந்த பெருமான் பிரபு, சிவபெருமான் ஒருத்தர் தான் பிரபுன்னு சொல்லுவாங்க, மற்ற யாரையும் பிரபுன்னு சொல்ல மாட்டாங்க. அரசர்கள் அந்த காலத்துல சொல்லுவாங்க பிரபுவே அப்படிம்பாங்க. ஆனா எல்லாத்துக்கும் அரசர் யாரு? சிவபெருமான் தான். அப்ப பிரபு அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்ற அப்படின்னா, ஒரு செயலை செய்யவும் செய்வார், ஒரு செயலை செய்யாமல் இருக்கவும் செய்வார், ஒரு செயலை மாற்றியும் செய்வார். அப்படி செய்யறவங்களுக்கு பேரு என்ன பேருன்னா பிரபுன்னு பேரு. இப்ப ஞானசம்பந்த பெருமான் செஞ்சாரா? இறந்தவர்களை உயிரோடு எழுப்பினாரா? இப்படி எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கக்கூடியவர் ஞானசம்பந்த பெருமானை பத்தி அந்த பாட்டுல அழகா சொல்லியிருப்பாரு. அதுதான் இங்கேயும் வைத்து ஆறங்க முதலெழுத்து ஓதி. 6 அங்கங்கள் வேற, 6 ஆதாரங்கள் வேற. 6 ஆதாரங்கள் உடம்புலே இருக்கு. 6 ஆதாரங்கள்: மூலாதாரம், சிட்டாதானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்சா என்கின்ற 6 ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்கு. 6 ஆதாரங்களையும் கடந்து 6 அத்வாக்கள் இருக்கு. அத்வாக்களையெல்லாம் கடந்தா தான் நம்ம எங்க போக முடியும்? சிவபெருமான்ட்ட போக முடியும். 6 அத்வாக்களை தாண்டணும், அது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் சாமியோட திருவருள் இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? ஆமா, அந்த நிலையை அடைய முடியும். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். இதெல்லாம் என்னைக்கு சிவநாமெல்லாம் கிடக்கிறது அப்படின்னா நீ யோசிக்க வேண்டாம். சிவபெருமான் மேல அன்பு செஞ்சுனா போதும், எல்லாமே சிவபெருமான் பார்த்துக்குவார். சிவபெருமான் அன்பு வைத்து திருமுறைகள் நல்லா ஆழ்ந்து பாடுங்க, சிவபெருமான் எல்லாத்தையும் பார்த்துங்க. இறைவன் மேல ஒன்றிட்டோம்னா எல்லாத்தையும் சிவபெருமான் நம்ம சீவ கரணங்களை எல்லாம் சிவகரணங்களாக மாற்றிவிடும். சரிதானா? அப்படி இதை பத்தி சொல்றாரு. அந்த மந்திரம், 6 அங்கங்கள், மனு முதலிய 18 தர்ம சாஸ்திரங்கள். தர்ம சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. அது என்னென்ன? இந்த தர்ம சாஸ்திரங்கள்லாம் எதுக்காக வகுக்கப்பட்டது அப்படின்னா, மனிதனுடைய வாழ்க்கையை தர்ம வழியில் நடத்துவதற்கும் ஆன்மீக உயர்வதற்கும் வழிகாட்டும் சட்ட தொகுப்புகளாக கருதப்படுகிறது. எது? இந்த தர்ம சாஸ்திரங்கள் எல்லாமே சிவபெருமான் அருளினால் வந்தது. அது என்னென்ன சாஸ்திரங்கள் அப்படின்னா, ஞாக்ய வல்கிய ஸ்மிருதி, விஷ்ணு தர்மசாஸ்திரம், நாரத ஸ்மிருதி, ஆபஸ்தம்ப தர்மசாஸ்திரம், கௌதம சூத்திரம், போதகன தர்மசாஸ்திரம், அடுத்து யம ஸ்மிருதி, வசிஷ்ட தர்மசாஸ்திரம், லிகித ஸ்மிருதி, அப்புறம் சமயங்க ஸ்மிருதி, சதாதப ஸ்மிருதி, விருதி தச ஸ்மிருதி, விருத்த சாடா ஸ்மிருதி, தசஸ்மிருதி, அப்புறம் அதன்ம ஸ்மிருதி, அப்புறம் சங்கீர ஸ்மிருதி, அப்புறம் விதிர நீதி என்கின்ற 18 வகையான சாஸ்திரங்கள் இதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே எதுல வருது? வேதங்கள்ல இருக்கு. வேதங்களை அருளியது யாரு? சிவபெருமான். வேதத்தை அருளியதும் ஆகமங்களை அருளியதும் சிவபெருமான். சிவபெருமான் அருளிய 2 நூல்கள், ஒன்று வேதம், மற்றொன்று சிவ ஆகமங்கள். புரிஞ்சுச்சா? அது மட்டுமல்லாமல் 28 ஆகமங்கள், பிரம்ம முதலிய 18 புராணங்கள், மகாபாரதம், இதிகாசம் முதலியவும், நியாய வைசேடிக முதலிய சாஸ்திரங்களும் வழங்கும் என்க. அப்ப இந்த தீவுகள்ல 9 தீவு ரொம்ப முக்கியம். அதுல கன்னியாகுமரி ரொம்ப முக்கியம். எல்லாரும் கன்னியாகுமரி போயிருக்கீங்களா? போகாத ஆள் யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே போயிருக்கீங்க. போகாத ஆள் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் போகலையா? கன்னியாகுமரி போலையா? யாரு போகல? நீ போலையா? நீ போனது இல்லையா? சரியா போச்சு. அப்படியா? ஒரு யாத்திரையை போட்டுருவோம். நிறைய கோயில் இருக்கு, அப்படியே வரிசையோட பார்த்துட்டே வரலாம். சரி, இப்பெல்லாம் நிறைய கட்டியிருக்காங்க. அந்த இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தருக்கும் வள்ளுவருக்கும் கண்ணாடியிலே பாலம் கட்டியிருக்காங்க. நான் இப்போ பாலம் கட்டினதுக்கு அப்புறம் போனதில்லை. தனியா அங்க இருந்து படகுல போவோம், இங்க போய் அங்க இருந்து படகுல போவோம். இப்ப கட்டியிருக்காங்க. சரி சார். சரி சரி, போவோம் போவோம். படகுல போகணும். படகுல போய் அங்க இருந்து கண்ணாடி பாலத்துல போகணும். விவேகானந்த பாருங்க. ஆமா, வள்ளுவர் சிலை. சரி, அடுத்து சொல்றாரு, கங்கை முதலிய 64 கோடி தீர்த்தமும்
அப்ப தீர்த்தம் வந்து எத்தனை இருக்கான்? 64 கோடி தீர்த்தம் இருக்கான். தீர்த்தம் எத்தனை இருக்கு? தீர்த்தங்கள் எத்தனை? 64 தீர்த்தம் இல்ல, 64 கோடி தீர்த்தம் இருக்கு தமிழ்நாட்டுல மட்டுமே. அது ரொம்ப சிறந்தது எது சொல்லுங்க பார்ப்போம்? கங்கையும் காவிரியும் ரொம்ப சிறப்பு தீர்த்தத்துல. அது அந்த 64 கோடி தீர்த்தத்துல அதை சொல்றாரு, காசி முதலிய 1000 கோடி புண்ணிய தலங்களும் சிறந்த மகேந்திரமலை, பொதியமலை முதலிய சத்தகுல பர்வதங்களும், பர்வதம்னா அது ஒரு மலை, பர்வத மலருக்கு பாருங்க பொருந்தும். அக்குமரி தீவினுடைய விஸ்தாரம் 1000 யோசனை தூரம் என்க. அந்த குமரி மட்டும் 1000 யோசனை. அந்த கடலே எவ்வளவு தூரம் யோசிச்சு பாருங்க. அந்த கடல் நீங்க எடுத்துட்டீங்கன்னா 1000 யோசனை தூரம் இருக்கும். இந்திரதேவ முதலிய 8 தீவுகளும் ஒவ்வொரு தீவுக்கு 1000 யோசனையாக 8000 யோசனை பொருந்தும். அவைகளில் கொடுமைகளுடைய மலேச்சர் இருப்பார். அங்க அந்த 64 கோடி தீர்த்தங்களில் 500 தீர்த்தம் சிறப்புடையன. உட்காருங்க. அதுல 68 தலம் சிறப்புடையன. தட்டிடாம உட்காந்துங்க, அவ்வளவுதான் சார். முன்னாடி முன்னாடி உட்காருங்க, அப்படி உட்காருங்க. என்ன உட்காருங்க. அதில் இந்திரத்தீவு, சேருகத்தீவு, தாமிரத்தீவு, அழகையுடைய கபத்தித்தீவு, நாகத்தீவு, சௌமியத்தீவு, காந்திருவத்தீவு, வருணத்தீவு ஆக 8 தீவு உண்டு என்க. இப்பாரத கண்டத்து அளவு 9000 ஒளிந்த இரவிய கண்ட முதலிய 8க்கும் ஒவ்வொன்றுக்கும் 9000 யோசனை. ஒவ்வொரு தீவும் 9000 யோசனை தூரம் ஒவ்வொரு தீவுகளும் வருது. அதுல இமயமலை முதலில் கிரிகளில் உயர்வு அகலத்தை ஆண்டு கூறாது ஈண்டு கூறியது. தெற்கு முதல் வடக்கு ஈராக மிகவும் உயரத்தை பொருந்திய மகேந்திரகிரி, மிகவும் உயரத்தை பொருந்திய பொதியமலை, சையகிரி, சுத்திகாசனம், இருக்ககிரி, உயர்ந்த விந்திய மலை, மிகுந்த புகழையுடைய சொல்லப்பட்ட பாரியாத்திர பர்வதமும் இவ்வேளும் குமரித்தீவில் பொருந்தும். இதுல 7 தீவு இருக்கு. எதுல? மலைகளே. இந்த குமரித்துறையிலேயே 7 வகையான மலைகள் இருக்கு. மகேந்திர மலையில இருந்து சுத்திகாசனம், இருக்ககிரி, சையகிரி, புதிய மலை. புதிய மலை கொண்டு எதோட சேர்ந்ததுதான்? குமரித்துறையோட சேர்ந்ததுதான் புதிய மலையெல்லாம். அந்த புதிய மலையில தான் யாரு போனா? அகத்தியம்மா முனிவர். அது எல்லாரும் தேவர்கள்லாம் இங்க வந்துட்டாங்க. எங்க கல்யாணத்துக்கு சிவருமனை பார்க்க இங்க வந்துட்டாங்க. அதனால தென்பகுதி உயர்ந்துருச்சு, வடபகுதி தாழ்ந்துருச்சு. அப்ப யாரு வந்தா அப்படின்னா அகத்தியம்மா முனிவர் கலசத்திலிருந்து வந்தார். கலசம் தானே வந்தாரு. அப்ப அப்படிங்க குணையும் சிவபெருமான் தமிழை கற்றுக் கொடுத்தாராம். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருந்தாருன்னா சமஸ்கிருதம் தான் பேசிக்கிட்டு இருந்தார். ஏன்னா சிவபெருமான் எதோ பேசினாராம். வேத மொழியர், வெண்ணிட்டர், செம்மேனியர். சிவபெருமான் 2 மொழியுமே உண்டு, அதையும் மறந்துடக்கூடாது. வடமொழியும் தென் தமிழும். சிவபெருமான் வந்து தமிழை எப்படி கற்றுக் கொடுத்தாருன்னா 1 செகண்ட்ல கற்றுக் கொடுத்தாராம். பொதிய மலைக்கு எப்பா நீ பொதிய மலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தமிழை 1 செகண்ட்ல கற்றுக் கொடுத்து உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தென்பகுதிக்கு போக சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் தென்பகுதி இவர் வந்ததுக்கு அப்புறம் சமநிலையை அடைந்தது. அத்தனை தேவர்களும் போய் சிவபெருமான் பக்கத்துல இருந்தா அப்ப எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதே போல மீனாட்சி அம்மையாருடைய கல்யாணத்துல எல்லா தேவர்களும் எங்க வந்தாங்க? இப்ப நீங்க மீனாட்சி கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு என்ன நினைவு வரணும்? எல்லா தேவரும் கைலாயமலத்தில் உள்ள எல்லா பேருமே இங்க வந்திருக்காங்க. இன்னொன்னு நீங்க அதை சிவலோகமும் நினைக்கணும். இப்ப நாமளே சிவலோகத்துல தான் இருக்கோம். பாண்டிய நாடே சிவலோகம் ஆகி. 2வது, நீங்க ஒவ்வொரு தலத்திலையும் நீங்க போய் வழிபாடு செய்யும் போது அந்த தலங்களில் எத்தனையோ ஞானிகளுடைய பாதமெல்லாம் இங்கே பட்டிருக்கும் என்று நினைந்து நாம வழிபாடு செய்யும். ஒவ்வொரு கோயிலுக்கும் போகும்போதும் எல்லா ஞானிகளும் அங்க வந்திருப்பாங்கல்ல, அவங்களுடைய பாதம்லாம் பட்டிருக்கும்ல. அவங்க பாடி ஒவ்வொரு கோயிலும் அவங்க பாடிட்டு போயிருக்காங்கல்ல, அவங்க பாதம் அங்க பட்டிருக்குமா பட்டிருக்காதா? அப்ப நம்மளையும் சிவபெருமான் அந்த தலத்துல போய் நம்ம பாதத்தையும் பட வைக்கிறாரே
அப்படிங்கிற அந்த உணர்வோட நாம போய் வழிபடுறோம். ஏதோ போனோம் சாமியை கும்பிட்டோம், என்ன சிவா பண்றது, போனோமா 2 சாமியை கும்பிட்டோமா, 2 சூடத்தை பொருத்தினோமா, பத்திய 2 காட்டினோமா, அந்த அந்த பாடு இல்லை. போய் அன்பு செலுத்துறது. சிவபெருமான் நீங்க கொடுக்குற தேங்காய் பழத்துக்காக உட்காரல, எதுக்காக உட்காந்துருக்காரு சாமி, ஒரு பாடலால் பாடணும், அதுக்காக தான் சாமி அங்க இருக்கு. போய் பாடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது பாடல். அன்னைக்கு ஒருத்தர் சொற்பொழி பண்ணி முடிச்சதும் அவரு கேட்டுட்டு, அப்படியா சோ பாட்டு தானே பாடணும் அப்படின்ட்டு விறுவிறுன்னு எங்க போனாரு, கோயில் முன்னாடி உட்காந்து படிச்சாரு. அவர் நல்லா படிச்சாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன பாட்டு படிச்சாரு, பாட்டும் சிவா ஒரு சரி இல்ல சிவா, நீ தானே படிக்க சொன்னீங்க சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது பாட்டு, அதனால பாடிட்டு இருக்கேன் சிவா, ஒரு திருமுறை பாட்டு பாடுறேன் சிவா, இருக்க ஒன்று எடுத்தாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்க, ஓ இந்த பாட்டா சிவா, இது இப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் தெளிவா பாடினாரு. எனக்கு தெரியவே தெரியாது சிவா, இனிமே இதை படிங்க அப்படின்னு கையில ஒரு புக்கு கொண்டு போயிருந்தேன், இந்த புக்கை வச்சுக்கோங்க, இதே இதுல உள்ள பாட்டு மட்டும் தான் பாடுங்க, வேற எந்த பாட்டும் பாடாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப அவர் பாடிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ராஜேஷ் சிவா படிச்சாங்களோ? திருவள்ளத்துல அந்த பாட்டுலாம் படகும். இங்க வந்தாச்சுன்னா திருமுறை தான், திருமுறை தவிர எதுவும் நமக்கு பன்னீர் திருமுறை தான் நமக்கு மூலம். என்ன பன்னீர் திருமுறை தான் மூலம், மற்ற எந்த பாட்டுமே நினைச்சக்கூடாது. அது திருப்புகள், அருளாளர் பாடிய பாடல்கள் மட்டும் பாடணும், மற்ற பாடல்கள் எல்லாம் சிவபெருமான் சிவபெருமானால் அருளப்பெற்ற பாடல்களாக நாம பாடணும். ஏன்னா அது பாடுறது மட்டும் இல்லாம சிவபெருமான் எழுதியிருக்காரு, அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு இப்படி அருளாளர் முடியும் நமக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாட்டு நமக்கு தெரியல, நம்ம எப்படி கடை தர முடியும், இந்த பாடல்களை பாடாம நம்ம எப்படி உயிர் பெற முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி அருளாளர்லாம் கொடுத்து நம்ம இந்த பாடல்களை தக்க வச்சு, அதுவும் தேவையான பாடல்களை கொடுத்து மற்றதெல்லாம் செல்லரிச்சிருச்சு. இதையே நம்மளால பாட முடியல, லட்சக்கணக்கான பாட்டை நம்ம என்னைக்கு பாட சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் இருக்கிற அந்த பாடலையே நம்மளால நினைக்க முடியல, பாட்டு பிடிச்சு முடியல. சாமி அத்தனையும் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாத்தையும் பார்க்க தான் செய்ய முடியும், படிக்க. அதனால முக்கியமான பாடலை கொடுத்து நம்ம அதையும் என்ன செஞ்சிடும், அதையும் முக்கியமான பாடல் 4 பாட்டை தவிர வேற பாடுறதே கிடையாது. சொத்துணை வேதியன் அது இல்லைன்னா மட்டுப்பட்டன, அதை விட்டாச்சுன்னா அது முக்கியமான பாட்டு தோன்றிய செவியன், இது மற்ற பாடலையும் பாடணும். இது தெரிஞ்ச பாட்டு நான் உங்களுக்கு அடிக்கடி பாடுறீங்க, பாடாத பாடல்களும் என்ன செஞ்சிடணும். இப்ப நீங்க படிக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி இப்படி பாடுனீங்க, அதுக்காக இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச பாடலே படிப்போம்ல, அதுக்காக படிக்காத பாடல் எல்லா பாடலையும் பன்னீர் திருமுறை கம்ப்ளீட் பண்ணிடும். அப்படி நிறைய பேர் பாடுறீங்க, இல்லைன்னு சொல்லல, நிறைய பேர் மறுபடியும் 2வது ரிவிஷன் 3வது எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதனால திருமுறை பாடல்கள் மட்டுமே பாட வேண்டும். சாமி திருமணம் நமக்காக தான் எடுத்து, முதல்ல நான் சொன்ன போல சாமி எல்லாமே நமக்காக தான் செய்யறாரு, அவருக்குன்னு எதுவுமே கிடையாது. இந்த பூஜை குலஸ்காரங்கன்னா யாருக்காக, எல்லாம் நமக்காக தான் வச்சிருக்காரு, அவருக்கு எதுவும் இல்லை. நீங்க பூ கொடுத்தாலும் அவரு கேட்க போறது இல்லை, கொடுக்காட்டாலும் கேட்க போறது இல்லை. இதுக்காக இது கொடுத்தா உங்க உயிர் உயிர்வடையும், புரியுது, உங்களுக்கு பூஜை செஞ்சா உங்க உயிர் உயிர்வடையும், எல்லாமே நமக்காக வச்சிருக்காரு சாமி. இந்த பூஜையை செஞ்சு எல்லாம் எதுக்காகனா இந்த மனம் அடங்குவதற்காக வச்சிருக்காரு. மனம் அடங்கணும், நமக்கு அடங்கிருமா, சாதாரண அடங்கிருமா சொல்லுங்க, அடங்குறது ரொம்ப அந்த குரங்கு அடிச்ச மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒழுங்கா கோயிலுக்கு போ, திருமுறையை பாடு அப்படின்னு கொட்டிக்கிட்டே இருக்கணும், அப்படின்னாதான் போகும். இது என்ன சாமானியமா இது நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். சரி, அப்படி இமயமலைக்கு இந்த மலைகள் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. பொதியமலை, சையகிரி, சித்திகாசலம், இருக்ககிரி போன்ற விந்திய மலை, பாரியாத்திர பர்வதம். இந்த பர்வத மலை தான் ரொம்ப முக்கியம். பர்வத மலை அண்ணாமலை பக்கத்துல இருக்கு, அதை 2வது சொல்ல போறாரு. பர்வத மலை தான் இப்படி இருக்கும் மலை, ஆனா பார்க்க கீழே இருந்து பார்க்க கோயில் தெரியும், அங்க நடந்து போனா 2.5 மணி நேரம் ஆகும் மேலே போக. அந்த மலை போயிருக்கீங்களா யாரும்? பர்வத மலைக்கு போயிருக்கீங்க? போலையோ? சரி. வடக்கே தொடுத்து எதிர் நிறநிறையாக பாரியாத்திரை மலை அடிவாரத்தில் அங்கம் என்னும் தேசமும். பாருங்க, இப்ப ஒவ்வொரு மலைக்கு அடியிலையும் ஒவ்வொரு மலையா சொன்னேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு மலை அடிவாரத்திலும் அங்கம் என்னும் தேசமும், விந்தியகிரி மலை அடிவாரத்தில் சாமாக்கியம் என்னும் தேசமும், பர்வதத்தின் அடிவாரத்தில் அணிமலை என்னும் தேசமும்,
சுத்திகாதலத்தில் அடிவாரத்தில் சங்கம் என்னும் தேசமும், சையமலை அடிவாரத்தில் தன்மை பொருந்திய குமுதம் என்னும் தேசமும், மலையமலை அடிவாரத்தில் தன்மையுடைய வராகம் என்னும் தேசமும், மிகவும் உயர்ந்திருக்கின்ற பொதிய மலைக்கு தெற்காகிய மகேந்திரகிரியின் அடிவாரத்தில் பொன்மயமாக இலங்கை என்னும் தேசமும் உள்ளது. இது எங்க இருக்கு அப்படின்னா, இலங்கை எல்லாத்துக்கும் தெரியும். அது எந்த மலைக்கு அடிவாரத்துல இருக்கு? மகேந்திர மலையினுடைய அடிவாரத்துல தான் இந்த இலங்கை தனி தீவாக இருக்கு. இலங்கை தீவு, இலங்கை ஏன் அழிஞ்சு போனது தெரியுமா உங்களுக்கு? நிறைய சாபங்கள்லாம் இருக்கு. எப்போ இப்பயும் பாருங்க, அங்க ஒன்னோட எந்த நேரம் சண்டை வந்துகிட்டே இருக்கும். இப்ப சாமி அம்பாள் வீட்டு இருந்தாங்க. அப்ப சாமி வந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்பாளும் சாமியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்பாள் வந்து எனக்காக ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. உடனே சாமி என்ன பண்ணாரு, அம்பாளுக்காக இலங்கையை உருவாக்கினார். பெரிய மாளிகையெல்லாம் இருக்குமா இலங்கை, அப்படி இருந்துச்சு நகரம். உடனே அந்த நேரத்துல நிறைய முனிவர்கள் எல்லாம் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்து அந்த இலங்கையை கேட்டார்கள். உடனே சிவபெருமான் என்ன செய்வாரு? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அவர் கொடுக்காம எது கேட்டாலும் சிவபெருமான் கொடுத்தாரு. ஆப்பா ஓ அதை வச்சுக்கோங்கப்பா அப்படின்ட்டாரு. உடனே அம்பாளுக்கு கோபம் வந்து சாபம் விட்டதாக வரலாறு இருக்கு. அதுல இருந்து இலங்கை அப்பப்போ அழியும், மறுபடியும் தோன்றும், அழியும் தோன்றும், இப்படி. அதுக்கப்புறம் இவர் அனுமர் போய் என்ன செஞ்சாரு, தீய வச்சுட்டு வந்தாரா, அப்ப அழிஞ்சது. அப்புறம் மறுபடியும் இப்போ மறுபடியும் வச்சுருக்காரு. இப்படி அதே மாதிரி சூரபத்மன் வாழ்ந்த அந்த மகேந்திரவர்மம் அது கடலுக்குள்ள உள்ள மூழ்கிச்சு. எதுவுமே நிலையாவே இருக்காது. இலங்கை முழுவதும் எந்த இடமும் போராட்டமும் சண்டையும் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆமா இலங்கையில், ஆமா கந்தசாமி கோயிலாம் உண்மையில மறக்க முடியாது. முழுப்பவும் அவ்வளோ அருள் பண்ணாரு. அங்கே போய் 4 தடவை போயிருக்கோம் இலங்கைக்கு. 4 தடவை போகும்போது 2 தடவை சாமி பேரல் புரிஞ்சாரு கந்தசாமி கோயிலில். யாழ்ப்பாணத்து பக்கத்தில் கந்தசாமி கோயில். 2வது திரிகோணமலை. இலங்கையில நிறைய தலங்கள்லாம் இருக்கு. திரிகோணமலை இருக்கு, திருப்புகழ் பாடல் பெற்ற அருகோணமலை இருக்கு. நாங்கள் தச்சையில போனோம். கதிர்காமம் இருக்கு. எல்லாரும் கண்டி கதிர்காமங்கல்ல, கண்டி ஒரு பக்கம் இருக்கு, கதிர்காமம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா சொல்றது என்ன சொல்றாங்க, கண்டி கதிர்காமம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. கண்டி வேற ஊரு, கதிர்காமம் வரும். அது அப்படி மறிவிருச்சு. ஃப்ளைட்ல தான் முன்னாடி போனாங்க, கடல் வழியே போனாங்க. அது ஒவ்வொரு நேரம் விட மாட்டாங்க, கப்பல் திடீர்னு விட மாட்டாங்க. என்ன ஃப்ளைட்ல போயிட்டு 3/4 மணி நேரம் தான். சட்டன்னு மதுரையில இருந்து 3/4 மணி நேரம், அங்கிட்ட இருந்து ஒரு 3/4. ரொம்ப இல்லை, ஒரு 25,000 to 35,000க்குள்ளதான் போயிட்டு வந்துடலாம். என்ன சரின்ட்டு அங்க இலங்கையில பஞ்ச ஈஸ்வரன் கோயில் இருக்காங்க. எத்தனை கோயில்? பஞ்ச ஈஸ்வரர் கோயில். அதுல 2 பாடல் பெற்ற தலம். அது திருக்கேதீச்சரமும் திரிகோணமலை ஆகிய திரிகோணேச்சரமும் பாடல் பெற்ற தலம். எங்க இருந்து பாடியிருக்காங்க அப்படின்னா, ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கையை அப்படி பாடியிருக்காங்க நம்ம வரலாறு. திருக்கோணேச்சரம் அடிக்கடி சாமி திருவள்ளால 2 கும்பாபிஷத்துக்கும் போகக்கூடிய வாய்ப்பை சாமி கொடுத்தாரு. திரிகோணேச்சரத்துக்கும் கேதீச்சரத்துக்கும் போகக்கூடிய வாய்ப்பை சாமி கொடுத்தாரு. திரிகோணேச்சரம் போயிட்டு வரும்போது அடுத்து கேதீச்சரம் கும்பாபிஷேகம் மறு வருஷமே வைக்கிறது. நம்ம போக மாட்டோமோ நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சுதான் திரிகோணேச்சரம். இப்ப 2022 தான் அப்படின்னு போயிட்டு இருந்தேன். 2022 திரு கேதீச்சரத்துல கும்பாபிஷேகம். அப்ப திடீர்னு பூக்கடையா இருக்காங்க பார்த்தீங்களா, ஐயா வாங்க போயிடும் வாங்க அப்படின்னு கூட்டு போயிட்டாங்க. அப்படின்னு சாமி தெருவில் போயிட்டு வந்தாச்சு. திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீச்சரம், நகுலேஸ்வரம், பொன்னவனேஸ்வரம், இப்படி பஞ்ச ஈஸ்வரன் கோயில் இருக்கு. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு கதிர்காமம், அருகோணமலை. நாங்கள் யதார்த்தமா போனோம். ஆனா அது வந்து பாடல் பெற்றத்தலம், முருகப்பெருமானை பாடல் பெற்றத்தலம்னு சொல்லி அந்த பதியத்தை எழுதி போட்டிருக்காங்க. இது வந்து என்ன பார்த்தா அருகோணமலை பெருமாளை அப்படின்னு போட்டிருக்கு. ஆகா இது அருகோணமலை சாமி திருப்பூர் பாடல் பெற்றத்தலத்தையும் காமிச்சிட்டாரு. திருப்திய சாமி விட்டு வந்தோம். அது பாத்தீங்கன்னா இந்த அருகோணமலைக்கும் நகுலேஸ்வரத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் குண்டை வச்சு தகர்த்தி எல்லா வீடும் அப்படியே பஸ்பமா இருக்கு. ஒரு வீடு கிடையாது. அப்ப குண்டு வச்சு அடிச்சதுல எல்லா வீடும் அடிஞ்சு போய் இந்த முருகப்பெருமான் திருக்கோயிலும் இங்க சாமி கோயிலை மட்டும் ஒன்றும் செய்யல. அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. கோயிலை மட்டும் விட்டு வச்சிருக்காங்க, மற்ற எல்லா வீடும் காலி. இங்கிட்ட சிவன் கோயில், இந்த முருகப்பெருமான் கோயில் நடுவுல நல்லா இருக்கும். அது வாய்ப்பு கிடைச்சா நம்ம எல்லாரும் கொஞ்சம் ரூபாய் இப்போ வந்து சேர்த்து வைங்க. நம்ம எங்க போவோம், அந்த பஞ்ச ஈஸ்வரன் கோயிலுக்கு எல்லாருமே சொல்லுவோம். சரி.
கூட்டு போறதுக்கு அடின்னு தயாரு, நீங்க கிளம்புறதுக்கு தயாராகும், அவ்வளவுதான். சரி. அப்படி இலங்கை என்னும் தேசம் ரத்ன பூமியுடன் கூடி 500 யோசனை சமுத்திரத்துக்கு உட்புகுந்து இருக்கும் என்க. சமுத்திரத்துக்குள்ள 500 யோசனை தூரம் இருக்குமா இலங்கை. அவ்விலங்கை ஒளிந்த தேசமாறும் உபத்தி என பெறும். அது அடிக்கடி அழுதுகிட்டே தான் இருக்கும் அந்த தேசம். இமயமலைக்கு ஈசானத்தில் தேவர்கள் வணங்கி ஏத்தும் பார்வதியுடன் பசுபதி ஆகிய சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் ஒப்பற்ற மலையினிடத்து அதில் தம்மை அறிந்த தபோதரர்கள் அங்கே தங்கியிருப்பார்கள். சுவாமி அம்பாளுக்கு இடையே எப்பயுமே இலங்கையில யார் தங்கியிருப்பாங்க? தபோதரர்கள்லாம் தங்கியிருப்பாங்க. அதனாலதான் நம்ம சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் கவனமா கேட்கணும். இதை எல்லாம் சாப்பிடும்போது நீங்க செய்யறீங்களா என்னன்னு தெரியல. நான் ஏற்கனவே அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நம்ம சிவதிருமோத்திரத்துல முதல்ல பார்த்தோம். அடியை நேற்று உணவு சாப்பிடும்போது நான் அடியில் கவனிச்சேன். எல்லாரும் அவசரத்துல அப்படின்ட்டு டக்குன்னு சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. நீரை எடுத்து எத்தனை முறை விழாவுன்னு சொன்னேன்? 4 முறை. முதல்ல யாருக்கு? ஓம் சிவாய ஸ்வாகா. அடுத்து ஓம் அக்னியே ஸ்வாகா. ஓம் சிவகுருவே ஸ்வாகா. அடுத்து ஓம் தபோதனர் ஸ்வாகா. இப்ப அந்த தபோதனருக்காக இப்ப சொல்றேன் உங்களுக்கு. தபோதனா ரொம்ப தவம் செய்தவர்களுக்கெல்லாம் நம்ம அவங்களுக்கெல்லாம் அர்ப்பணம் கொடுத்துட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? சாப்பிட வேண்டும். அவங்களை மறந்துட்டு நாம என்ன செய்யக்கூடாது. அப்பனாதான் நமக்கும் தவம் வரும். தபோதனருக்கு கொடுத்தாதான் நமக்கு தவம் வரும். இல்லைன்னா எப்படி தவம் வரும் சொல்லுங்க பார்ப்போம். அடியார்களுக்கு உணவு கொடுக்காம நம்ம எப்படி சாப்பிட முடியும்? யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கெல்லாம் அர்ப்பணம் பண்ணிட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? உணவை உட்கொள்ள வேண்டும். அதுலேயும் நேற்று பார்த்தீங்கன்னா அடியார்களே, வேற யாரும் இல்லை, அடியார்களே முதல்ல ஸ்வீட்டு தான் வச்சிருக்காங்க, எடுத்து காலி பண்ணிட்டாங்க. பக்கத்துல அடின்னு பார்த்துட்டு தான் இருக்கு. இன்னும் அவங்க வந்து சொற்பொழிவை சரியா கேட்கலன்னு தெரியுது. இதுல இருந்து புரியுது உங்களுக்கு? எல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்துலையும் எடுத்து கொஞ்சம் சாமிக்குன்னு மூளையில சாமிக்குன்னு ஒதுக்கிடணும். ஒதுக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்? உணவு. உணவு பார்த்ததுமே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி ஆயிரக்கூடாது. அப்படி ஆயிடக்கூடாது. எப்போதுமே நம்ம ரொம்ப பொறுமை காக்கணும். அடியார்களாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் பொறுமையும், பொறுமை இருந்தால் பெருமையோட வரலாம். புரியுதா? பொறுமை இல்லைன்னா பெருமை வராது. சரி. அப்படி தபோதனர்கள் அங்கே தங்கியிருப்பார்கள். எங்க பசுபதியாகிய சிவபெருமான் எழுந்தருளிக்கும் ஒப்பற்ற அந்த மலையின் இடத்தே எல்லா தபோதரர்களும் அங்கே வீற்றிருப்பார்கள். ஒவ்வொரு மலையின் அடிவாரத்திலையும் தபோதனர்கள்லாம் அங்கே தவம் செய்து கொண்டிருப்பார்கள். ஏன் அப்படின்னா, ஏன் அங்க போய் தவம் செய்யறாங்க அப்படின்னா, உலகத்துல உட்காந்து தவம்னா செய்ய முடியாது. இல்லறத்தில் உள்ளவங்க தான் இங்க இருக்க முடியும். தவம் செய்யறவங்க எல்லாம் இங்க இருந்து தவம் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வந்து அமைதியை நாடுவார்கள். இங்கேயே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூஜையை காலையில 4 to 6 தான் சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம எத்தனை மணிக்கு பண்றோம்? சிவா, நான் சாயங்காலம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் அடிக்கடி முடிவு பண்றது அப்படின்னு ஒரு இதாக கேட்டாங்க. சார், நான் சாயங்காலம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ஆனா பண்ணாம விட்டுறக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அனுஷ்டானம் பண்ணாம விட்டுறக்கூடாது. ஒரு நாள் தவறக்கூடாது. துஷ்டியே ஆனாலும் சரி, அனுஷ்டானத்தை பண்ணிட்டு இந்த வேலையும் பண்ணணும். பக்கத்து வீட்டில் வச்சுன்னா என்ன செய்யணும்? நீங்க உங்க சொந்தக்காரங்க வீட்டில் போய் அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்துடணும். அவங்க எடுத்துட்டு போகணும்னு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. டக்குன்னு எங்க என்ன செஞ்சிடணும்? பேக் பண்ணிடணும். வெளியூருக்கு போனால் கொண்டு போறோம்னா டக்குன்னு ஒரு அனுஷ்டான பாத்திரத்தை எடுத்து சொந்தக்காரங்க வீட்டில் போய் குடிச்சிட்டு டக்குன்னு அனுஷ்டானத்தை பண்ணிட்டு ஓடி வந்துடணும். அவங்க தூக்கிட்டு போகணும்னு சொல்லி உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் அதான் சொல்றேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. சார், பக்கத்து வீட்டில் ஒரு 10 வீடுக்குள்ள லிஸ்ட் இருக்கு, என்ன பண்ணலாம்? நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவங்க தூக்கிட்டு போனவங்க தானே சரி பண்ண செய்வீங்க. ஆமா, தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். அது வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க? வேலைக்கு போயிருவீங்களா? ஆமா, வேலைக்கு போயிருவேன் அப்படின்னாங்க. அப்ப எப்ப தூக்கிட்டு போறாங்க? அதுக்கப்புறம் நீங்க குளிச்சுட்டு சாமிக்கு அர்ப்பணம் பண்ணாம நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? இல்ல, அதெல்லாம் நாங்க முடிச்சிருவோம் சார். ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாம் சாப்பிடுவோம். சிவபெருமானுக்கு கொடுக்காம நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? பூஜை காலையில பண்ணி சாமிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தானே நம்ம சாப்பிடணும். அதனால முதல்ல நாம சொந்தக்காரங்கள வீட்டுக்கோ எங்கேயோ போய், இல்ல பக்கத்துல எங்கேயாவது ஒரு ஆலயத்துல போய் குளிச்சுட்டு, சொந்தக்காரங்க வீட்டுல போய் குளிச்சுட்டு, ஒரு ஆலயத்துல கூட என்ன செஞ்சிடணும்? ஒரு அனுஷ்டானத்தை பண்ணிட்டு வீட்டுல வந்து ஒண்ணு தெரியாம வந்துக்கணும். இதை சாக்கு வச்சு என்ன செய்யக்கூடாது? அனுஷ்டானத்தை விட்டுறக்கூடாது. ஒரு தடவை அனுஷ்டானம் பண்ணாம விட்டா 100 தடவை அகோர ஜெபம் ஜெயிக்கணும். இதா வைரஸ்வா இருக்கீங்களா? ரைட்டு. ஒரு தடவை டெய்லி அகோர ஜெபம் ஜெயிச்சுட்டே இருக்கீங்களா? சரி.
ஏன்னா ஊடலை கொஞ்சம் விட்டாங்க, அதனால அதை வந்து ஈக்குவல் பண்ணிக்கிட்டே இருங்க. என்னங்க சார்? இல்ல இது இருந்தாலும் நம்ம இனிமே வந்து அது கொஞ்சமா அந்த இதை வந்து நம்ம அவங்க இப்ப வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி. இமயத்துக்கு வடகிழக்காக கிம்புருட கண்டத்தில் வெள்ளிமயமாய் பல வகையான சிகரங்களுடன் இருக்கும் அக்கைலையிலும் தேவர்களும் பிரம்மனும் விஷ்ணுவும் மலரால் அர்ச்சித்து தலையால் வணங்க ஏகனாகிய சிவபெருமான் இனிதாக அங்கே எழுந்தருளி இருக்கும். அது ஏதெனில் சனகர் முதலிய முனிவர்களுக்கு காண்மிக முதலான 28 ஆகமங்களையும் இருக்கு முதலிய 4 வேதங்களையும் மற்றவைகளையும் உணர்த்தி ஆணவாதி மலங்களை போக்கி சிவசாயுச்சியத்தை அடைவிக்கும் பொருட்டு தேக சமுத்திரத்துக்கும் இமயமலைக்கும் நடு பாரத கண்டம், இமயமலைக்கு வடக்கு ஏமகிரிக்கு தெற்கு கிம்புருட கண்டம், ஏமகிரிக்கு வடக்கு நெடுதகி. இப்ப இவரை சொல்றாரு இதெல்லாம் எப்படின்னா கைலாய மலைக்கு இமயத்துக்கு வடகிழக்காக நம்ம அந்த கைலாயம் இருக்கு பாருங்க அப்படின்னு போயிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அது கரெக்டா வடகிழக்குல தான் இருக்கும். எங்க இருந்து இமயமலை எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கேதார்நாத் எங்க இருக்கு? இமயமலையில தான் இருக்கு. அதுக்கு வடகிழக்கா நேரா கைலாய மலை. இப்ப முதல்ல இமயமலையை சொன்னவரு இமயமலைக்கு ஈசானத்துல தேவர்கள் எல்லாம் வந்து சிவபெருமானை வழிபடும் பொருட்டு அதை சொன்னாரு. தபோதரர்கள்லாம் அங்க தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இமயமலையில. கேதார்நாத், பத்ரிநாத்ல யார் தவம் செஞ்சுட்டு இருப்பா தெரியுமா உங்களுக்கு? இப்ப இந்த தபோதனருங்கிறதுக்கு விஷ்ணுவும் ஒரு தபோதனர். கரெக்டா கேதார்நாத்தை பார்த்து அங்க இருந்து தவம் செய்யறாரு. எங்க பத்ரிநாத்ல இருந்து அங்க திருமால் இருப்பாரு. திருமால் யாரை நோக்கி தவம் செய்யறாரு? சிவபெருமான நோக்கி. கேதார்நாத்துல யாரு தவம் செய்யறாங்க? அம்பாள் தவம் செய்யறாங்க. தவம் செஞ்சு சிவபெருமானுடைய இடப்பாகத்தை பெறுகின்றார். அதனாலதான் கேதாரம் ரொம்ப முக்கியமானது. கேதாரம் நாம் அங்கு போய் சென்று வழிபட்டால் நம் வினைகளாகும் சேதாரம், அதுவே நமக்கு ஆதாரம் அப்படின்னு வாரியார் சாமி சொல்றாங்க. கேதாரம் அங்கு நாம் போய் சென்று வழிபட்டால் நம் வினைகளாகும் சேதாரம், அதுவே நமக்கு ஆதாரம். கேதாரம் ரொம்ப முக்கியமானது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன செஞ்சிடணும், போனாங்கன்னா பின்னாடியே போயிடணும். குளிராத்தான் இருக்கும். எவ்வளவு நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம கஷ்டப்படக்கூடாது. யோசிச்சு பாருங்க. அது கஷ்டம் கூட நினைக்க கூடாது. சந்தோஷமா நினைச்சுதான் அந்த குளிர் நம்ம தாங்கிக்கணும். அதுக்கு இப்ப நிறைய வந்துருச்சு சொற்று அது இதுன்னு. அந்த குளிர் தாங்குறதுக்கு எத்தனையோ உள் பணின்னு ஏதோ போடுவாங்க. அப்படின்னு கைலாய மலை போகும்போது அதை போட்டிருந்தேன். என்னமோ பேர் சொல்லுவாங்க. அந்த பனி உள் ஜர்க்கின் கிடையாது. ஜர்க்கின் வந்து மேலே போடுறது, இது உள்ள போடுறது. சொட்டதும் கிடையாது. கையாள போகும்போது அந்த குளிர் இருக்காம இருக்கிறதுக்கு அதை போட்டிருந்தேன். கலட்டவே முடியல, அவ்வளவு குளிர். கைலாய மலையில அப்படிதான் தரிசனம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. வேற வழியே இல்லை, கலட்டவே முடியல. கேதார்நாத்துல கூட கழட்டிட்டேன். அத்தனை பேர் பார்த்துட்டே இருந்தாங்க, என்ன சட்டையை கட்டி பூரா கையெல்லாம் நடுங்கி ரொம்ப இதாயிருச்சு. ஆனா கைலாய மலையில கலட்டவே முடியல, ரொம்ப குளிர். கண்ணு மூடணும்னா சொக்கிரும், அவ்வளவு டயர்டாயிரும். ஒரு நாளைக்கு 18 கிலோமீட்டர் நடக்கணும் கைலாய மலையில. மொத்தம் 58 கிலோமீட்டர். 18 கிலோமீட்டர் நடந்து போனதும் அப்படியே போய் அப்படின்னீங்கன்னா உறங்கிடுவீங்க, ரொம்ப டயர்டாயிரும். ரெண்டாவது குளிர்லயே தான் நடக்கணும். அப்படின்னு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு காத்து, சுழல் காத்து வந்துச்சு. சுழல் காத்து வரும்போது உடனே குடையை அப்படி டாக்டர் அப்படி எடுத்த குடை பறந்துருச்சு. அவங்க சொன்னாங்க வரும்போது குடையை எடுத்து வரவும், டார்ச் லைட்டை எடுத்து வரவும், எல்லாத்தையும் பைக்ல வச்சிருக்கேன். டக்கு எடுத்து திடீர்னு மழை வர மாதிரி இருந்துச்சு. டக்குனு குடையை பிடிச்சேன். திடீர்னு சுழல் காத்து வச்சு குடை பறந்துருச்சு. இன்னைக்கு நம்ம உயிர் இங்கேதான் போகும்போது கண்ணு மூடிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். சாமி நினைச்சிட்டு வைத்தியநாதன் அப்படியே உட்காந்து பாருங்க. அப்படியே சுழல் காத்து நின்றுச்சு. குடை ரொம்ப தூரம் பறந்துருச்சு. அப்படி மெதுவா நடந்து போய் குடையை எடுத்து அதுக்கப்புறம் போய் கரெக்டா 18 கிலோமீட்டர் முடிஞ்சதும் அங்க போய் தங்குறதுக்கு நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க. போனதுமே சாப்பிட சொல்லுவாங்க. ஆனா சாப்பிடவே முடியாது, வகை வகையா வைப்பாங்க. கூட்டு போறவங்க வந்து பூரி வேணுமாங்க, சப்பாத்தி வேணுமாங்க. இதை விட்டீங்கன்னா தூங்கிடுறேன். அது தூங்கும் போது பாத்தீங்கன்னா அதை விட ரொம்ப இது படுத்திருந்தேன். இந்த பெட்ஷீட் இருக்கு பாருங்க, இந்த கணம் இந்த இருக்கு பாருங்க, பெட்ஷீட் கணம் இருக்குல்ல, இந்த தரன்னு ஒரு ஆள் இழுத்துட்டு இருந்தாரு. எங்க இழுத்து போறீங்க அப்படின்னாங்க. இங்க இருக்கு, பெட்ல தான் படுத்திருக்கேன் அப்படின்னு மேல அப்படி எடுத்து மேல போட்டாங்க. இவங்க பொட்டுறதுக்கு போர்வை அப்படின்னாங்களா, அவ்வளவு கணத்து போர்வையை தூக்கி பொறுத்துனா தான் அந்த குளிரை தாங்க முடியும். இல்லைன்னா நடுங்கிரும் ரொம்ப. அதுக்கு போட்டதுக்கப்புறம் குளிரே தெரியல. அப்புறம் காலையில எந்திரிச்சதும்
ஒரு அம்மா ஆனந்தின்னு ஒரு அம்மா இருக்காங்க. உண்மையிலே அந்த இடத்துல வைத்தியநாத சாமி தான் ஆனந்தி வடிவத்துல சாமி வந்தார். ஆனந்த கூத்தன் அருள்வெளி நம்ம அவ்வண்ணமே ஆனந்தமாய் ஆடாம தோல்நோக்கம் சொல்ற மாதிரி அங்க நம்ம அம்மாள் தான் வந்து சிவகாமி அம்மாள் வந்து ஆனந்தி வடிவத்துல வந்து ஏன் என்னையா தூங்கிட்டே இருக்கீங்க வாங்கயா அப்படின்னு தட்டி எழுப்புறாங்க. எழுப்பி 5 மணி காலையில 5 மணிக்கு தட்டி எழுப்புறாங்க. ஆனா 5 மணிக்கு அங்க விடிச்சிருது லேசா. கூட்டு போய் ஏன் உட்காருங்க பாட்டு படிங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு எந்த பாட்டு தெரியும் அப்படின்னு எனக்கு சிவபுராணம் தெரியுங்க. அப்போ வாங்க படிப்போம் அப்படின்னு சொல்லி சிவபுராணத்தை 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறோம். முதல்ல பஞ்சபுராணம் பாட வச்சுனாங்க. அப்படின்னு பஞ்சபுராணம் பாடணும். அதுக்கப்புறம் நம்ம சிவாய வாழ்கன்னு சொன்னது அப்படியே லேச உச்சியில அப்படியே அந்த பொன்மயமான பொன்னார்மேனியனுடைய அந்த இது சூரிய ஒளி பட்டு அப்படியே தங்க நிறத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாட்டு அந்த படிச்சு முடிக்கவும் மழை ஃபுல்லா அப்படியே ஆயிடுச்சு. அப்படியே பொன்னார்மேனியன் திகழ்ந்து எல்லாரும் உறங்கிட்டு இருக்கவங்களாம் தட்டி எழுப்பி எல்லாரும் கேமரால எடுத்தாங்க. அப்போ எனக்கு செல்போன் கிடையாது. ஆனா இது கொண்டு போயிருந்தேன், கேமரா கொண்டு போயிருந்தேன். அதை வச்சு எடுத்துட்டு வந்தேன். எல்லாரும் போட்டோக்கு செல்லில் எடுத்தாங்க. 2016 சாமி திருவிழால நல்லா வாய்ப்பு. அது பொன்னார்மணி போனா அந்த இது பார்த்தா அதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது. அங்கே போனால் அந்த பொன்னார்மணியை பார்க்கணும். அதுக்காக தான் எல்லாருமே போவாங்க. 2 லட்சம் ரூபா செலவு பண்ணி போகிறது பெருசு கிடையாது. அந்த பொன்னார்மணியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி. அதுக்கப்புறம் 2வது மலை பார்த்தீங்கன்னா இப்படி போய் இப்படி இருக்கும், இப்படி ஏறி இப்படி 2வது மலை. 3வது மலை பார்த்தீங்கன்னா அப்படி சைனி ஒரே பிளாட்டா இருக்கும். அதெல்லாம் கௌரி குண்டு மாதிரி ஒரு வெந்நீர் ஊற்று இருக்கும். அருமையா இருக்கும். தண்ணியெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும். தண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்ததும் அப்படியே எங்களை என்ன செஞ்சாங்க, ரூம்ல கூப்பிட்டு போயிட்டாங்க. 3 நாள் டைம் எடுத்துருவாங்க. வேன் அங்கே நிற்கும். 3 நாளுக்குள்ள நம்ம சுற்றி வந்துடணும். அப்போ நமக்கு செல்போன் எதுவுமே கிடையாது. இவங்க எதுவும் பண்ணுவாங்கன்னு வேகமாக ஓடி வந்துட்டேன் அப்படின்னு கரெக்டாக வந்து இருந்தாலும் இருந்து கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கு 2 பேர் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் ஆளுகள் நிப்பாட்டி வச்சுட்டு இருக்கிற ஆளை கூப்பிட்டு போயிடுவாங்க. வகை வகையாக சாப்பாடு கொடுத்தாங்க. எங்களால் தான் என்ன செய்ய முடியல. நமக்கு உறுதுணையாக இருப்பது என்னன்னா இந்த குளுக்கோஸ் இருக்கு பார்த்தீங்களா, குளிரை தாங்கிறதுக்கு வயிறு பசிக்குது அப்படின்னா அந்த குளுக்கோஸை சாப்பிட்டுட்டே சுற்றி இருந்தாச்சு. ஏன்னா அதுவும் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப டயர்டாகி நம்ம கீழே வந்துடுவோம், மயக்கம் போட்டுருவோம். அதனால அந்த குளுக்கோஸை சாப்பிட்டுட்டே போயிட்டு இருந்தாச்சு. சரி, அப்படி தபோதரர்கள்லாம் எங்க இருப்பாங்க, மலையினுடைய அடிவாரத்தில் இருப்பார்கள். அவர்கள் எந்த நேரமும் சிவபெருமானை தியானித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த உலகத்துல எல்லாம் அவங்களுக்கு நாட்டம் இருக்காது. அவங்களுக்கு எப்பயுமே உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்திலக வள வெறுப்பும் எல்லாம் தன் தாழ்வை சொக்கநாதா என்று சொல்வதற்கிறங்க அவங்க நினைப்பு முழுவதும் யார்கிட்ட இருக்கும், சிவபெருமானிடம் மட்டுமே இருக்கும். அப்படி கைலாய மலை ரொம்ப முக்கியமான மலை. அது வடகிழக்காக இருக்கு. எங்க இமயமலையிலிருந்து வடகிழக்கு. இமயமலையில கேதார்நாத்தும், வடகிழக்குல கைலாய மலையும். அங்க சுவாமி அம்பாலும் எப்பயுமே என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த மலையில் வீற்றி இருப்பார்கள். அங்கே எல்லா தபோதரர்களும் அங்கே தவம் செய்து கொண்டிருப்பார்கள். தென் சமுத்திரத்துக்கு இமயமலைக்கும் நடு பாரத கண்டம், இமயமலைக்கு வடகிழக்காக, ஏமகிரிக்கு தெற்கு கிம்பூருட கண்டம், ஏமகிரிக்கு வடக்கு நிடதகிரி, தெற்கு பொறுமையை பெற்ற அரிவருட கண்டம், மகாமேருவை சூழ்ந்த தேவர்கள் இருக்கும் இடம் இலாவிருத கண்டம் என பெயர் வரும். இப்படி எல்லாருமே அந்த இமயவர்கள் எல்லாம் இந்த ஏமகிரி இந்த போன்ற மலைகள் எல்லாம் என்ன செய்வாங்களாம், அவங்களாம் தவம் செய்யறதுக்கு அவங்களும் வருவாங்க. இப்ப நம் போன்றவர்கள் மட்டும் அல்லாமல் தேவர்களும் வந்து என்ன செய்வாங்க, இங்க வந்து தவம் செய்வாங்க. மேருக்கு வடக்காய் இருக்கிற நீலகிரிக்கு சுவேதகிரிக்கும் நடு இரமிய கண்டம், சுவேதகிரி வடக்கு சிறுந்தகிரிக்கு தெற்கு இரணிய கண்டம், சிறுங்ககிரிக்கு ஆரவாரத்தையுடைய வடகடலுக்கு தெற்கு நற்குணமே சுவாகமாக உடையவருக்குமாகிய குரு கண்டம் என. இப்படி நிறைய கண்டங்கள்லாம் இருக்கு. ஒவ்வொரு சமுத்திரத்துக்கு பக்கத்துலயும் ஒரு கண்டங்கள் இருக்கு. கண்டங்கள், அந்த கண்டத்துல ஒவ்வொன்றும் தீவு, இப்படி ஒவ்வொரு பகுதியாக பிரிந்து கொண்டே இருக்கும். அந்த கடல்ல ஏதாவது ஒரு சின்ன பகுதியா இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு தீவு மாதிரி இருக்கும். இப்ப இலங்கை வந்து ஒரு தீவு தெரியுமா உங்களுக்கு, தனியா துண்டா இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு தீவு. இப்ப நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு கண்டம், பாரத கண்டம்னா நம்ம இந்தியா முழுக்க ஒரு பாரத கண்டம். அதுல நாம குறிப்பா எங்க இருக்கோம், தமிழ்நாட்டுல வகிக்கின்றோம். அந்த கண்டத்துல இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நெய்தல் பூவை புசித்து சந்திர பிரகாசம் போன்ற நிறம் பெற்று 16,000 வயது உடையவராக இருப்பார்கள்.
வயசு எத்தனை வயசு? 16,000 வயசு அங்க தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வயசு போறது தெரியாது. தவம் செஞ்சா இப்ப நாம தவம் செஞ்சு பார்ப்போம். வயசு போகணும்னு நினைக்கிறீங்க? நம்ம தவம்ல போய் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கையில திடீர்னு தீ போட்டாலா போடலையா டக்குனு முடியும். அதுலயும் பாத்தீங்கன்னா நாங்க அடியாரெல்லாம் எல்லாம் போயிருப்போம். போய் அது கழுகுமலைக்கு போயிருந்தோம் எல்லா அடியாரும். நான் அடி தீச்சு வாங்கின புதுசு. கழுகுமலைக்கு எல்லா அடியும் போயிருந்தோமா. போனதும் எல்லாரும் அங்கே உட்காந்து என்ன சாமி தரிசனம்லாம் பண்ணிட்டு அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி உட்காந்து எல்லாம் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படின்னு சரி எல்லாரும் ரொம்ப நேரம் தியானம் பண்ணுவாங்க உங்களுக்கு அப்படின்ட்டு நைஸ் அப்படி பார்த்தேன். எல்லாம் உட்காந்துருந்தாங்க. அப்படின்னு அப்படி ஓடிட்டே இருந்து அதுக்கப்புறம் பார்க்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. என்னடா இது என்னதான் செய்வாங்க அப்படின்ட்டு ஓடிட்டே இருந்தேன். நினைச்சா இன்னும் சிரிப்பாதான் வருது, வேற வழி இல்லை. ஏன்னா ஆரம்ப புதுசுல நமக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது, வழிபாடை பத்தி நமக்கு தெரியாதா, ரொம்ப நேரம் தியானம்லாம் பண்றாங்களே அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சிவத்துல ஒன்றுவாங்க. நம்ம அடியாரெல்லாம் ரொம்ப நல்ல வழிபாடு பண்ணாங்க. இருக்கிறதுலே மட்டும் அடியன் தான், நமக்கு ஒண்ணுமே தெரியாது அடியனுக்கு. அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப அது மாதிரி ஜெபம் பண்ணும் போது நான் அதிக நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ நம்மளாம் 5 நிமிஷம் தான் டக்க 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 முடிச்சுட்டு ஓடி வந்துடும். அவங்க ரொம்ப நேரம் நல்லா ஒரு தடவை இப்படி உருட்டினாலே நல்லா சுவாமியை சிந்திச்சு சுவாமிக்கு மலர் போடுவது போல் தியானித்து அதுக்கப்புறம் தான் அடுத்த இதே உருட்டணும். ஜெபம் பண்ணும்போது ஒரு ஜெபத்தை நீங்க தூக்குறீங்கன்னா மேலே தூக்கும் போது இப்ப ஏதோ ஒரு மந்திரம் நமச்சிவாய எவ்வளோ சிவாய மோதிர சிவாய சிவா சொல்லும்போது ஒரு தடவை அப்படி உருட்டி சாமி திருவடியை நினைந்து சாமிக்கு ஒரு மலரை போடுவது போல் நினைத்து அதுக்கப்புறம் தான் அடுத்ததையும் நீ என்ன செய்யணும், உருட்டணும். இப்படி 108 தடவையும் ஜெபிச்சு நம்ம என்ன பண்ணணும், வழிபாடு. அப்பனாதான் மனம் ஒன்றி நீங்க தியானிக்கின்றீர்கள் என்று அர்த்தம். நீங்க வாட்டி எதையோ சிந்தனை வச்சுக்கிட்டு 108 தடவை சிவா செய்ய சொன்னாரு நீங்க வாட்டு கடை 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 கூட்டக்கூடாது. இறைவனை நினைத்து தியானித்து நாம ஜெபம் செய்ய வேண்டும். குரு கண்டத்தில் இருக்கின்றவர்கள் சொரூபத்தை விசாரித்தால் 13,000 வயதுடையவராய் எப்போதும் எவ்வனவராய் பொற்கொன்றை நிறமுடைய அப்படி பொற்கொன்றை நிறம் எப்படி இருக்குமோ அந்த நிறத்துல அப்படியே பொன்னிறமா இருப்பாங்களாம். எங்க குரு கண்டத்துல இருக்கிறவங்க அவங்க எத்தனை வயதுடைய இருப்பாங்க? 13,000 வயதுடையவராக இருப்பார்கள். அப்ப வயசு எப்படி இருந்தாலும் அவங்க அணு முதிர்ச்சியா இருக்கும். ஒவ்வொருத்தவங்க பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு 90 வயசு ஆகுதுங்க. ஆனா 90 வயசு இருந்தாலும் அனுபவத்துல சிறக்குன்னு வச்சுங்க. அவங்க பெரியவங்களா இருந்து என்ன செய்ய முடியாது, பெரியவர்களா இருக்க முடியாது. யாரு பெரியவடன்னு கேட்டாரு. அதுக்கு ஞானசம்பந்தரும் அழகா சொன்னாரு. யார் பெரியவன்னா, கட்டல் கேட்டல் உடையார் பெரியார்களல் கையால் தொழுதேத்த பெற்ற மூந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. யார் பெரியவர்கள்? கற்றல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல் போன்றவர்களே பெரியவர்கள். கற்றல் கேட்டல் தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். கற்றல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடியவர்களே பெரியவர்கள் ஆவார். சரி, இப்படி ஒவ்வொரு கண்டத்திலையும் அடுத்த மரத்தின் பழம் புசித்திருப்பார்கள். அவங்களுக்கு கூட ஆண் பெண் என 2 பிள்ளைகள் பிறந்திருப்பார்கள். அந்த தபோதனர்களுக்கு கூட பிள்ளைகள்லாம் உண்டு. அப்ப கல்யாணம் முடிச்சு கூட இருக்காங்க. முற்கூறிய குரு கண்டத்தில் வடக்கு சமுத்திரத்திற்குள்ளே 8,000 யோசனையுடைய தீவில் சித்தர்களும் முனிவர்களும் திகம்பர்களும் நெருங்கி இருப்பார்கள். அவர்கள் புசிப்பது கிழங்கு கனியும் அவர்கள் சந்திரனை போலும் விளங்கும் பிரகாசம் உடையவர்களாக திகழ்வார்கள். அங்க கிடைக்காதுன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? காட்டுக்குள்ளெல்லாம் என்ன கிடைக்கும்? மலை அடிவாரத்துல என்ன காய்கறிகளை தவிர வேற எதுவுமே கிடைக்காது. அவங்க அதைத்தான் என்ன செய்வாங்க, புசித்திருப்பாங்க. அது மாதிரி இந்த பசுவதை செய்யறவங்கலாம் வெறும் காய்கறியை தான் சாப்பிட முடியும், வேற எதையுமே சாப்பிட முடியாது. இப்ப தெரியாம ஒரு உயிர் இறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் சாப்பிடவே மாட்டாங்க. பாமன் சாமிகள் இருக்காருல்ல, பாமன் சாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் சென்னைக்கு போனார். சென்னைக்கு போகும்போது ஒரு வீட்டில் தங்கியிருந்தார். அவர் மாடிப்படியில ஏறி தான் என்ன செய்வார், மேலே அவர் தனி வீடு கொடுத்துருந்தாங்க. படியில ஏறி போய் தான் அவர் அடிச்சிட்டானா எல்லாம் பண்ணுவார். திடீர்னு ஒருத்தன் என்ன பண்ணா, அந்த வீட்டுல உள்ளவன் மூட்டை பூச்சி ஒரு அடி அடிச்சான். இளவு வந்துருச்சு, வீட்டுல வெண்ணி எடுத்து வைங்க அப்படின்னா.
ஒரு மூட்டை பூச்சி இறச்சதுக்கு இலவுன்னாரு இது அவங்களுக்கு இலவு வீடாம். ஒரு மூட்டை பூச்சி இறந்தாலே அது ஒரு உயிர் தானே. அப்ப அதுவும் என்ன வீடு? துஷ்டி வீடு. மறந்துடக்கூடாது. சில பார்த்தீங்கன்னா மூட்டை பூச்சியை பார்த்தா இங்க மாதிரி அதை என்ன பாடுபடுத்துறாங்க. ஒரு வீட்டுல போய் பார்த்தேன் அந்த கொடூரத்தை. நான் இன்னும் அந்த நேரத்தில் நீங்க தடுக்காம கூட்டம் எடுத்து வெளியிலையாவது போடுங்க, அதை அடிக்காதீங்கன்னு சொல்லணும். நீங்க நீங்களும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்க கூடாது. எடுத்து வெளியில போடுதுன்னு சொல்லணும். சொல்லாம போனாலும் குற்றம். கேட்க சொன்னேன். ஒரு ஆடு அழுதுட்டு இருந்தது. ஒரு தவசி என்ன செஞ்சாரு, போய்கிட்டே இருந்தாரு. திடீர்னு யமலோகத்துல இருந்து வந்து நீங்க கொஞ்ச நாள் யமலோகத்துக்கு வாங்க அப்படின்னாங்க. நான் எதுக்கு வரணும் அப்படின்னா, ஆடு அழுதுகிட்டு இருக்கு, நீ வாட்டு போய்கிட்டே இருக்கியா அப்படின்னாங்க. ஏன்னா அந்த ஆடு அழுதுன்னா இறைவா நம்ம முடிஞ்ச அளவுக்கு போய் தடுக்கணும். இல்லையா தடுக்க முடியலையா, இறைவா எப்படியாவது அந்த உயிரை நீ தான் காப்பாற்றணும், இல்லையா அதை நற்கதி இடைய வைக்கணும்னு நம்ம வேண்டணும் சாமி. புரிஞ்சிச்சா? எத்தனை பேர் குலதெய்வ கோயில் ஊருக்கு போய் எத்தனை ஆடை இது வெட்டுறாங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க சாமிகிட்ட என்ன வேண்டணும்? அந்த உயிர் நற்கதி அடைய வேண்டும் என்று சாமிகிட்ட விண்ணப்பம். விவரம் தெரிஞ்சும் நீங்க அந்த விஷயத்துல மறந்துடக்கூடாது. புரிஞ்சுச்சா? இதுகாரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த சிவதர்மத்தரத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுடைய வன்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கின்றேன். இருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்வாய் பெரி போல ஒரு தாயிருதாய் பல கோடியதாய் உடனே அவமா அழியாதே ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்காயன போத அருள்தாராய் முருகாயன ஓதர மோது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூரர் மேல் விடும் வேளா திருமால் வீரமாறியாதவசி சிறுவா திருமால் மருகோனே செடுமாமதில் சேர் அழகார் பொழில் சூழ் திருவேலியில் வாழ் பெருமாளே முருகாயன ஓர்தர மோது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை கண்டால் தந்தரிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிராரும் முறையில் திருவாவுடு திரைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைராதி மரபுரையோன் திருமரபு நீடோனி தலைகமாதும் பவப்பெரும் கடலை கடந்ததற்கு பரமன் வகுத்த அருள்நறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய்ய உதவும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசியன் மலர்த்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்மையில் வளாதுமிக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா தீர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வெல்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றமும் அரணம் பார்வதீபதையே என்னாருடைய சுவையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம். அது அமைச்சிருங்க செய்யறாங்க சார், அமைச்சிருங்களா?